நம்ம ஒரு முக்கியமான ஒரு நாள். கிருஷ்ணா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரபு வந்து இஸ் கிரேஸ் சத்யானந்தா பிரபு இஸ்கான் கூலிமுடைய டெம்பிள் பிரசிடென்ட். நம்ம வந்து நமக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. ஒரு நல்ல பல்ட் கைத்தட்டு கொடுத்துருங்க. ஓப்பனிங் டைமில் நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. அதனால் வந்து ஒரு நல்ல பல்ட் கைத்தட்டு. ஓகே, பிரபு வந்து இன்னைக்கு ஸ்ரீ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கருடைய தோன்றிய தினம், அப்பியரன்ஸ் டே, அண்ட் ஆல்சோ ஸ்ரீ ஸ்ரீமன் குரு நம்மளுடைய மறைந்த தினம். அதை பற்றி பேசுவார். அண்ட் ஆல்சோ குரு பற்றினா என்ன, அது புதுசாக வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெளிவாக சொல்லுவார். எனி கேள்வி தான் நீங்கள் அதுக்கப்புறம் கேட்கலாம். அதுக்கப்புறம் கடைசியாக புஷ்பாஞ்சலி, அப்புறம் மகா ஆரத்தி உங்களுக்கு. ஹரே கிருஷ்ணா. ஓகே, எங்கே பாட்டணும்? ஆரம்பம் மோசமாக இருக்குது. ஒரு வருஷம் கழிச்சு ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி சந்திக்கிறோம்ல. ஸோ எனிவேஸ், இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாள். கௌர கோவிந்த சுவாமி மகாராஜோடைய திரோபாஃப், பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூருடைய ஆவிர்பாவ், அவங்க அவதாரம் பண்ண நாள். பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் அவதரித்த நாள் கௌர கோவிந்த சுவாமி மகாராஜோடைய மறைவு தினம். ஸோ இதை ரெண்டு ஒட்டி நம்ம இன்னைக்குடைய தலைப்பு நம்ம வந்து ப்ரோ பேசினார். ஸோ பார்ப்போம். நம்ம சிவபாகவத்தில் வந்து முதல் காண்டம் 5வது அத்தியாயத்தில் வந்து 2 வகையான புத்தகங்கள், இந்த உலகத்தில் வந்து 2 வகையான நாலேஜ் இருக்குதுன்னு வந்து அங்கே சொல்லப்படுது. ஒன்று வந்து பௌதீக நாலேஜ், பௌதீக கல்வி. இன்னொன்று வந்து ஆன்மீக சார்ந்த கல்வி. இந்த பௌதீக கல்வியை யார் வந்து சுற்றி வருவானா, இந்த பௌதீக கல்வியை யார் சுற்றி வருவானாக்கா, காக்கை போல் இருக்கக்கூடியவர்கள் என்று பாகவதம் சொல்லுது. இந்த ஆன்மீக ஞானத்தில் யார் ரொம்ப ஆர்வம் காமிப்பானாக்கா, அன்னபக்ஷியை போல இருக்கக்கூடிய பரமஹம்சா அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்போ காக்கைகள் வந்து நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அதுங்க வந்து இந்த குப்பை இருக்கிற இடத்துல தான் வந்து காக்கைகள் இருக்கும். குப்பைனாலே வந்து நம்மளுக்கு வந்து பெருசாக ஒரு லாபமில்லாத ஒரு இடம்தான் குப்பை. குப்பைனா கழித்து விட்டது, திருப்பியும் நம்மளுக்கு அங்கே என்ன வேலை. ஆனால் இந்த காக்கைகள் வந்து அங்கே தான் வந்து இருக்கும். ஆனால் இந்த அன்னபக்ஷிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து எப்பொழுதுமே வந்து சுத்தமான இடத்துல தான் வந்து அதனுடைய சங்கம் இருக்கும். ஸோ இந்த உலகத்தில் வந்து நம்ம எல்லாருமே வந்து ஜீவராசிகள். கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார், நம்ம எல்லாருமே வந்து என்ன ஆத்மா, ஜீவாத்மான்னு கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ 2 வகையான ஆத்மாக்கள் வந்து பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்கிறார். ஒன்று வந்து அணு ஆத்மா, மற்றொன்று விபு ஆத்மா. ஓகே, நம்ம எல்லாருமே வந்து அணு ஆத்மா, அதாவது ரொம்ப சிறு அளவில் இருக்கக்கூடியவர்கள். மற்றொன்று வந்து விபு ஆத்மா, நம்மளோட பல மடங்கு பெரிய தன்மைகள் கொண்டவர் தான் பகவானுடைய இந்த விபு ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. ஸோ இந்த ஜீவராசி மக்கள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களையும் வந்து நம்ம 2 வகையாக வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து காக்கைகள் போல வாழக்கூடியவர்கள், மற்றொன்று இந்த அன்னபக்ஷியை போல வாழக்கூடியவர்கள். காக்கை போல வாழக்கூடியவர்கள்னாக்கா அவங்களுக்கு வந்து இந்த பௌதீக இன்பத்தில் வரக்கூடிய விஷயங்கள் தான் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சுகத்தை கொடுக்கும். அவங்க வந்து பெரும்பாலும் இந்த பக்கம் ஆன்மீக ஞானத்தில் வந்து நாட்டம் காட்ட மாட்டார்கள். மற்றொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் வந்து அன்னபக்ஷி. ஸ்ரீ பாகவத்தில் வந்து 7வது காண்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர்களை வந்து பரமஹம்சர்கள் என்று வந்து சூத கோஸ்வாமி வந்து அங்கே சொல்கிறார். அதாவது அவர்கள் வந்து உன்னத நிலையில் இருக்கக்கூடியவர்கள். ஸோ அவங்களுடைய வேலை என்னன்னாக்கா, இந்த பகவானுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து அவங்க வந்து பேசுறது, மற்றவங்களை எடுத்து சொல்லுவது தான் வந்து இவர்களுடைய வேலை. ஸோ இந்த மாதிரி வரக்கூடியவர்களுடைய வரிசையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், குரு என்று நாம் வந்து அழைக்கின்றோம். ஆச்சாரியன் என்று சொல்லலாம், என்று பல வார்த்தைகள் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இதுக்கு அடிப்படையில் வந்து மனிதனுக்கு வந்து குரு வந்து தேவை.
அது நீங்கள் வந்து பௌதிக ஞானமாக இருக்கலாம், ஸ்கூலுக்கு போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். எல்லாத்துக்குமே வந்து ஹரிஷ்ணா மிஸ்காம் ஹரிஷ்ணா ஸோ கலிஷா பிரபு நம்ம சீனியர் டிவோட்டி அவர். ஓகே, ஸோ இப்போ அன்னபக்ஷி இந்த பகவான விஷயத்தை வந்து அவங்க வந்து மற்றவங்க எடுத்து சொல்கிறாங்க. ஸோ இந்த குரு வந்து எல்லார் வாழ்க்கையிலுமே வந்து தேவைப்படக்கூடிய ஒரு அத்தியாவசிய விஷயம். அப்போ இந்த குருவோடைய வேலை என்னன்னாக்கா, குருவோடைய வேலை என்ன? குருவோடைய வேலை என்ன? பாடம் சொல்லிக் கொடுக்கணும், ரைட்டு தானே? அது என்ன பாடமாக இருக்கிறதுன்னு வந்து அவங்க என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு பொறுத்து இருக்குது. நீங்கள் ஸ்கூல் படிக்கிறீங்களா? இப்போ ஸ்கூலில் வந்து உங்களுக்கும் வந்து ஒரு குரு புசார்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ இப்போ வந்து அதே போல் இப்போ நீங்கள் வந்து ஆன்மீகத்தில் முன்னேறணுன்னாக்கா அதுக்கும் வந்து குரு தேவை. அதனால தான் நம்ம வந்து சாஸ்திரம் படிக்காத முன்ன என்ன வாசிக்கிறோம் ஆரம்பத்தில், ஓம கியான திமிராந்தஸ்ய ஜனாஞ்சன ஸ்லாக்கயா சக்ஷுர் உன்மிடித்தம் ஏனா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. இருள் இருக்கக்கூடிய எனக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுங்கள் என்று நம்ம வந்து குருக்கிட்ட வந்து பிரார்த்தனை வந்து பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறையா விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். ஆனால் அடிப்படையில் வந்து பிரபா சொல்கிறார், ஆன்மீகத்தில் வந்து நீங்கள் முன்னேறணுன்னாக்கா முதல்ல நீங்கள் வந்து ஒரு சிறந்த சீடனாக இருக்க வேண்டும்னு சொல்கிறாரு. அப்போனா நீங்கள் வந்து ஒருத்தர் கீழே வந்து கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இதுதான் ஃபண்டமெண்டல். சொந்தமாலாம் எதுவுமே செய்ய முடியாது. சொந்தமாலாம் செஞ்சால் நம்ம வந்து இலக்கை அடைய முடியாது. சொந்தமாலாம் வந்து எதுவுமே செய்ய முடியாது. சொந்தமாக செஞ்சதெல்லாம் வந்து அது உங்களுக்கு வந்து ஒரு இலக்கை வந்து கொடுக்காது. ஸோ குருனா எப்படி இருக்க வேண்டும்? ஸ்தோத்ரியம் பிரம்மனிஷ்டம் என்று வந்து சொல்லப்படுகிறது. முதல்ல வந்து சாஸ்திரத்தை வந்து அவர்கள் வந்து அரை கடந்திருக்க வேண்டும். ஒன்று வந்து சாஸ்திரத்தில் என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் நடக்கணும். தம் அடிக்காத நடக்கணும்னு சொல்லலாம். நானே தம் அடித்தா எப்படி? யார் என் பேச்சு கேட்பா? ரைட்டு தானே எதுபதி வருவா? இதுதானே? அதுதான் ஸ்தோத்திரம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு வந்து புலன் கட்டுப்பாடு சாஸ்திர ஞானம், இது ரெண்டு தான் ஃபண்டமெண்டல் ஒரு குரு. அப்போது இது ரெண்டு ஃபண்டமெண்டல்னால் உங்களுக்கு தெரியும் அடிப்படை. இது ரெண்டு அடிப்படையாக வந்துருச்சுன்னா ரோட்டில் போகிற வரலாம் குருவாக முடியாது. ரைட்டு தானே? ரோட்டில் வந்து நடந்து போகிறாரு, பிரபு என்ன சொல்லிக் கொடுக்குனாக்கா அவர் சொல்லிக் கொடுப்பாரு. அவருக்கு என்ன தெரியுமா சொல்லிக் கொடுப்பாரு. ஆனால் நீங்கள் என்ன தர்றீங்க? நம்மளுக்கும் பகவானுக்கும் விட்டு போன அந்த உணர்வு என்னது? ஜிவேரே ஸ்வரூபாய் கிருஷ்ணேரோ நித்யதாஸ். நம்ம வந்து பகவானுடைய நித்யதாசன் என்ற அந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கு ஒரு குரு தேவை. ஸோ அது வந்து எல்லாராலையும் கொடுக்க முடியாது. அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் இந்த ரெண்டு முக்கியமாக இருக்கணும். ஒன்று வந்து புலன் கட்டுப்பாடு, இன்னொன்று சாஸ்திரத்தை கடை கடந்து சாஸ்திர பிரகாரம் நடக்க வேண்டும். இது ரெண்டு தான் அத்தியாவசியம் இந்த குருவுடைய தன்மையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா. ஓகே, ஸோ பகவான் வந்து குருவை வந்து குரு வந்து ரெண்டு முக்கியமான காரணங்கள் வந்து சொல்லலாம். நம்ம வந்து ஒன்று வந்து இஷ்ட பிராப்தி, ஒன்று அனிஷ்ட நிவர்த்தி என்று ரெண்டு சொல்லலாம். அப்படின்னாக்கா இஷ்ட பிராப்தினாக்கா உங்களுக்கு நல்லதை செய்வது. என்ன நல்லது செய்கிறது? உங்களுக்கு குருவுக்கு என்ன வேலை? உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும். அதுதான் இஷ்ட பிராப்தி. அனிஷ்ட நிவர்த்தினாக்கா தேவையில்லாததை அகற்ற வேண்டும். உங்களுக்கு எது தேவையில்லை? எது தேவையில்லை? அஜ்ஞானம். அஜ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொடுப்பது தான் குருவுடைய வேலை. அதுதான் இஷ்ட பிராப்தி அனிஷ்ட நிவர்த்தி என்று வந்து சாஸ்திரத்தில் வந்து ஆச்சாரியர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டும் அவங்க கொடுக்கணுன்னாக்கா முதல்ல அவங்க வந்து ஒரு சிறந்த சீடராக இருக்க வேண்டும். பிரபா சொல்கிறாரு, குருவாக இருக்கக்கூடியவன் வந்து முதல்ல சிறந்த சீடனாக முதல்ல இருக்க வேண்டும் பிரபா சொல்கிறாரு. அப்புறம் குருவாகலாம். இப்போ எல்லாம் குருவாக தான் ஆசை, சீடனாக்குங்க ஆசை இல்லை யாருக்கும். இது இங்கன்ட்டு இல்லை, ஐ மீன் ஆன்மீகத்துலேருந்து இல்லை, எங்கே போனாலுமே எல்லாருக்கும் பாஸாக தான் ஆசை. வேலை செய்யறதுக்குலாம் அங்கே யாருக்கும் ஆசை கிடையாது.
ஸோ நம்ம வந்து எப்பொழுதுமே ஒரு சீடன் என்ற அந்த நிலையை மனப்பக்குவத்தை நம்ம கொண்டு வர்றதுக்கு தான் இந்த குருவோடைய வியாச பூஜைகள், அவர்களுடைய தோன்றிய தினம், மறைந்த தினம், அவருடைய புகழ்லாம் நம்ம கேட்க தான் நம்மளுடைய புலன்கள் தூய்மை அடைந்து, ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒன்று இருக்குது. என்ன இருக்குது நம்மளுக்கு எல்லாருக்குமே? உங்களுக்கும் இருக்குது, எனக்கும் ரொம்ப நிறையா இருக்குது, எறும்புக்கும் இருக்குது. அது என்னது? தலைக்கணம். அது எல்லாத்துக்குமே இருக்குது. அப்போ இந்த தலைக்கணம் என்ன பண்ணோம்னாக்கா சரி நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, நம்ம ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கிறோம் பார்க்குறதுக்கு அப்படின்னு வந்து இந்த தலைக்கணம் சொல்லும். இதை போக்குறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து குரு தேவை. ப்ரொஃபஸர் ஸ்ரீமத் பாகவத்தில் என்ன சொல்கிறாரு? குருவை பார்த்தா போதுமா? குருவை பார்த்தா மட்டும் போதுமா? இல்லை, பிரபா சொல்கிறாரு குருவை பார்க்கறதுனாக்கா காதை கொடுத்து கேட்குறதுன்னு பிரபா சொல்கிறார் பாகவத கூப்பிடல. அதுதான் குருவை பார்க்குறது. நம்ம போய் சாது தரிசனம் எடுக்கிறது நல்லது தான், அது நம்ம இல்லைன்னு சொல்லல. சாது தரிசனத்தை வந்து 10 வருஷமாக ஒரு சாது வராரு, 10 வருஷமாக நம்ம போய் அவர் பார்க்குறோம். பார்க்கும் போதெல்லாம் வந்து சாது பார்த்துட்டு நம்ம திருப்தி இருந்தாலும் அவர் சொல்கிறத கேட்கலனாக்கா அது வந்து பாயிண்ட்டு கிடையாது. சாது வர்றதே வந்து உங்களுக்கு உங்களுடைய அஜ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொடுப்பதற்காக. அது அவர்கள் செய்கிறார்கள். அதை நம்ம வந்து சரியான வகையில் பயன்படுத்திக்கிறோமா என்பது வந்து நம்ம தான் வந்து பரிசு பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இதுதான் குருவுடைய முக்கியமான கடமைகள் என்று நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த கலியுகத்தில் 4 சம்பிரதாயங்கள் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இது பலதேவ வித்யாபூஷணர் அவருடைய பிரமே ரத்னாவளியில் வந்து சொல்கிறார் முக்கியமாக, சம்பிரதாய வைத்தாயே மந்திரஸ்ட நிஷ்பலமதா என்று. 4 சம்பிரதாயத்திலிருந்து வரக்கூடிய மந்திரங்கள் தான் உங்களுக்கு வந்து உயர்கதி கொடுக்கும் என்று ஆச்சாரியர் சொல்கிறார். அது என்ன நல்ல சம்பிரதாயங்கள்? குமார சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், ஸ்ரீ சம்பிரதாயம், மத்வ சம்பிரதாயம் என்று 4 சம்பிரதாயங்கள். இந்த 4 சம்பிரதாயங்கள் ஒட்டி வந்தால் தான் நீங்கள் வந்து உயர்கதியை அடைய முடியும் என்று சாஸ்திரம் சொல்லுது. அப்போது நம்ம எந்த வழியில் வரோம்? இப்போ ஸ்ரீ சம்பிரதாயத்துக்கு ராமானுஜர், அந்த நிம்பார்க்க ஆச்சாரியர் இருக்கிறார், அந்தாண்டு வந்து விஷ்ணு சுவாமி இருக்கிறார், அந்தாண்டு வந்து மத்வாச்சாரியர் இருக்கிறார். ஓகே, இப்போ நம்ம வந்து எந்த சம்பிரதாயத்தில் வந்தோம்? எந்த சம்பிரதாயத்தில் வரோம்? மத்வ சம்பிரதாயம் என்று நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மத்வ சம்பிரதாயத்தில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அடைக்கலம் பெறும்போது நம்மளுடைய சம்பிரதாயத்துக்கு பிரம்ம மத்வ கௌடிய சம்பிரதாயம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா அந்த ஞானம் எங்கேருந்து வருது? பிரம்மதேவர்கிட்ட இருந்து வருது. பிரம்மருக்கு யார் ஞானம் கொடுக்குறா? யார் கொடுக்குறா? சதுஸ்லோகி பாகவதம் நம்ம சொல்லப்படுகிறது. யார் கொடுக்குறா ஞானத்தை? பகவானே கொடுக்குறார். அதனால பிரம்ம, அதுக்கப்புறம் வியாசர், நாரதர் எல்லாம் வராங்க. அதுக்கப்புறம் மத்வ, கௌடியனாக்கா கௌட தேசம், ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவதரித்த இடம். அந்த இடத்தை நம்ம வந்து சார்ந்ததுனால நம்மளோட சம்பிரதாயத்துக்கு இந்த பிரம்ம மத்வ கௌடிய சம்பிரதாயம் என்று பேர். இது நீங்கள் முதல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும். பிரம்ம மத்வ கௌடிய சம்பிரதாயத்திலேருந்து நம்ம வந்து இங்கே பிணைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று. ஸோ இந்த கௌடிய சம்பிரதாயம் நம்ம பார்த்தோம்னாக்கா முக்கியமாக வந்து நம்மளுக்கு வந்து இதனுடைய வழிகாட்டி யாருனாக்கா ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு, ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய ராதா கிருஷ்ண நஹி அன்யா. ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுக்கும் ராதா கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் கிடையாது என்று கவிராஜ் கோஸ்வாமி சொல்கிறார். ஓகே, இந்த உலகத்தில் சைதன்ய மகாபிரபு எதுக்கு வராரு? இந்த ஹரிநாமத்தை அதனுடைய முக்கியத்துவத்தை நம்மளுக்கு எல்லாருக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு இந்த கலியுகத்தில் வந்து யுக அவதாரமாக வந்து வராரு. ஸ்ரீமத் பாகவத்தில் வந்து சொல்லப்படுகிறது, கிருஷ்ணவர்ணம் துசா கிருஷ்ணம் சங்கோ, சரிதான் ஸ்லோகம்லாம் உங்களுக்கு, சங்கோ பங்காஸ்திர பார்ஷதம் யக்ஞே சங்கீர்த்தன பிராய யஜந்தி சுமேதசா என்று சொல்லப்படுகிறது. கிருஷ்ணன் என்ன கலரு? கிருஷ்ணன் எப்படி இருப்பாரு? கருப்பாக இருப்பார். ப்ரோ ஏன் வைக்க போகிறீங்க எல்லாம் பேசுறதுக்கு? ஜாலியாக பேசுங்க. பிரபு மோகன் பிரசாத் மோட்டுவார்னு நினைக்கிறேன். கிருஷ்ணவர்ணம் துஷா அகிருஷ்ணம். அப்போ கருப்புக்கு எதிர்மாறு என்னது? வெளுப்பு. அப்போ கிருஷ்ணர் வந்து கலியுகத்தில் வரும்பொழுது கிருஷ்ணவர்ணம் துஷா அகிருஷ்ணம் சங்க பங்காஷ்ட பர்ஷதம் அவர்களுடைய சங்கத்தோடு வந்து இங்கே வராரு என்று வந்து ஸ்ரீ பாகவத்தில் வந்து சுகதேவதம் சொல்கிறார். எதற்காக வராரு? யக்ஞை சங்கீர்த்தன பிராயர். இந்த சங்கீர்த்தன
யாகத்தை வந்து எல்லாருக்கும் கொடுப்பதற்காக வந்து அவர் வந்து வருகிறார். ஸோ இதுதான் நம்ம வந்து நம்மளுடைய சம்பிரதாயத்துடைய அடிப்படை விஷயம். அப்போ நம்ம எங்கேருந்து வரோம்? பிரம்மா எல்லாம் முடிஞ்சு கடைசியாக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கிட்ட வந்து நிற்கிறோம். இந்த ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தான் சங்கீர்த்தனத்துக்கே அப்பா. அதுக்கு முன்னாடி சங்கீர்த்தனம் பண்ணியிருக்கலாம். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தான் நாம சங்கீர்த்தனத்துக்கே ஒரு ஃபவுண்டர். சைதன்ய பாகவத்தில் விருந்தாவன் தாக்கூர் சொல்கிறாரு, ஆஜானுலம்பித புஜகனகாவடாத்தோ சங்கீர்த்தனைக்க பிதரோ கமலாய தாக்ஷோ விஸ்வம்பரோ துஜவரோ யுக தர்மபாலோ வந்தே ஜெகத் பிரியகரோ கருணாவதாரோன்னு வந்து விருந்தாவன் தாக்கூர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? சங்கீர்த்தனை என்ன அர்த்தம்னா, ஆஜானுலம்பித புஜகனகாவடாத்தோனாக்கா அவரோட கைகள்லாம் வந்து முட்டி வரைக்கும் நீட்டாக இருக்கிறது. சங்கீர்த்தனைக்க பித்தரோ கமலாய தாக்ஷோ, அவர் தான் இந்த சங்கீர்த்தனை யாகத்துக்கு ஃபவுண்டர். நீங்கள் புரிஞ்சுக்கணும், சங்கீர்த்தனம் யாகத்துக்கு ஃபவுண்டர் வந்து ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு. ஏன் அவர் வந்து ஃபவுண்டர்? கமலாய தாக்ஷோ, அவர் கண்கள் வந்து தாமரை போல இருக்கிறது, அதாவது கருணை நாள் என்று நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அந்த வழியில் நம்ம வந்து இங்கே வரும்பொழுது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு, அதற்கப்புறம் வந்து நீங்கள் இந்த வரிசையில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு, அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வராங்க. நரோத்தமதாஸ் தாக்கூர் வராரு, ஸ்ரீனிவாசாச்சாரியா இவர்கள் போல எல்லாம் வராங்க. அப்புறம் விஷ்ணு சக்கர தாக்கூர் வராரு, பலதேவ் வித்யாபூஷன் வராரு. அப்புறம் நம்மளுக்கு வந்து அதற்கு முன்பதாக வந்து 6 கோஸ்வாமிகள் வந்து இருக்கிறாங்க. ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி, கோபால பட்ட கோஸ்வாமி, ரகுநாத தாச கோஸ்வாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி. இந்த 6 கோஸ்வாமிகள் வந்து நம்மளுக்கு இருக்கிறாங்க. நீங்கள் பார்க்கலாம் அந்த படம், 6 பேர் நிற்கிறாங்க. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் பேசிக் ஃபண்டமெண்டல். 6 பேர் வந்து இருக்கிறாங்க. ஸோ சில பேர்லாம் என்கிட்ட கேட்பாங்க, ஏன் மனுஷனை வழிபாடு பண்ணுறீங்க? மனுஷனை வழிபாடு செய்கிறது வந்து ஒரு புத்திசாலித்தனமான காரணம் இல்லையா? அவனும் மனுஷன், நீ மனுஷன், நீ அவனை சும்மா உனக்கு என்னப்பா லாபம் அப்படிலாம் வந்து நம்மகிட்ட வாதம் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து விதண்டாவாதம், தேவையில்லாத பேச்சு. இது வந்து அவனும் மனுஷன், நீயும் மனுஷனா, அப்புறம் நீயும் அவன் பாஸுக்கு மரியாதை கொடுக்காத. எப்போ எத்தனை வீட்டுக்கு போ. ஏன் வந்து பிரதமர் வந்தால் போயெல்லாம் நல்ல சட்டம்லாம் போட்டு நிற்கிறீங்க? போய் நில்லுங்க துண்டை கட்டிக்கிட்டு, யார் கேட்க போகிறா? அப்படியே நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம அவங்கள மாதிரி இருந்தாலும் அவர்கள் நம்மளை போல கிடையாது. அவர்களை வந்து கிருஷ்ணரை வந்து அவர்களுடைய ஹிருதயத்தில் எடுத்திருக்கிறதுனால அவர்கள் வந்து குரு என்று நாம் வந்து சொல்லிக்கிறோம். ஓகே, அப்போ இந்த ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுலே வந்து வழி புரியுதா பேசுறது உங்களுக்கு? இதை குழப்பறேன்னா நீங்கள் அப்படிதான் சொல்லிங்க பிரபு. இப்படியே சொல்லிட்டு இருந்தா எப்போதான்? அருமை. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு வருகிறார். முக்கியமாக வந்து அந்த வழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரூப கோஸ்வாமி வந்து நம்மளுக்கு வந்து வருகிறார். நம்ம எல்லாருமே வந்து ரூபானுகர்கள் என்று வந்து பிரபா சொல்கிறார். நம்ம எல்லாருமே ஏன்னா இந்த ரூப கோஸ்வாமி தான் என்ன பண்ணுறார், இந்த கௌடிய வைஷ்ணவத்துக்கு தேவையான முக்கியமான சாஸ்திரங்கள்லாம் தொகுத்து எழுதுகிறார். நம்ம ஆரம்பத்திலே வந்து படிக்கிறோம். இதுதான் ஸ்ரீ சைத்தன்ய மனோ அபிஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூப கதாமயம் கதாதிசோ பதாந்திக்கம் வந்து நம்ம ஆரம்பத்தை படிக்கிறோம். ஸோ நம்ம ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுடைய மனசை வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. ஸ்தாபிதம் ஏன பூதலே என்று நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இந்த ரூப கோஸ்வாமி, அது அவரோட சேர்ந்து ஜீவ கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, கோபாலபட்ட கோஸ்வாமி நிறையா நம்மளுடைய சம்பிரதாயத்துக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கிறாங்க. நிறையா சாஸ்திரங்கள், சந்தர்ப்பாக்கள், உரைகள் எல்லாம் நிறையா இருக்குது. அவர்களுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்கலாம் நரோத்தமதாஸ் தாக்கூர், பலதேவ் வித்யாபூஷன் போல இந்த ஆச்சாரியர்கள்லாம் வராங்க. அவங்க வழியிலே வரும்பொழுது கடைசியாக வந்து ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜ் அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடைசியாக உட்காந்துருக்கிறாரு பார்த்தீங்களா, ஒரு தலையை கொஞ்சம் கீழே சாஞ்சிக்கிட்டு அவர் வந்து வரார். அவருடைய சீடர் யார்? பக்தி வினோத் தாக்கூர். அது வந்து அவர் வந்து ஒரு பக்கத்தில் உட்காந்துருக்கிறார். அவரை வந்து 7வது கோஸ்வாமி என்று 7th கோஸ்வாமின்னு சொல்லுவாங்க. பக்தி வினோத் தாக்கூருக்கு அப்புறம் யார் வரா? கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் வந்து வரார். கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜுக்கு அப்புறம் யார் வரார்? பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் வந்து வரார். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருக்கு அப்புறம் யார் வரார்? ஸ்ரீல பிரபுபாதர் வந்து வரார். ஓகே, இது நீங்கள் இந்த நம்மளுடைய குரு பரம்பரை லைன் வந்து இதுதான். ஸோ இந்த குரு வந்து எதுக்கு வராங்க? நம்மளுக்கு அஜ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொடுப்பதற்காக. என்ன ஞானம்?
பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் கிட்ட வந்து ஒரு வாட்டி ஒருத்தர் இன்டர்வியூக்கு போகிறாருங்க. அவர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி சொல்கிறாரு, நாங்கள் அன்னாடிக்கும் பத்திரிக்கை எழுதுகிறோம், அன்னாடிக்கும் வந்து மேக்சின் நாங்கள் எங்களுடைய குறிப்புகள் எழுதுகிறோம்னு வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் சொல்கிறாரு. அப்போ அவங்க கேட்குறான் ரிப்போர்ட்ரு, அன்னாடிக்கு என்னப்பா எழுதுறீங்க, அன்னாடிக்கு சாமி பற்றி எழுதிட்டு இருக்கீங்கன்னு வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் கிட்ட வந்து கேட்குறாங்க. பக்தி சித்தாந்த டாக்கூர் சொல்கிறாரு, நீ அன்னாடி நியூஸ் பேப்பர் கல்கத்தா பற்றி எழுதுறது தானே, உனக்கே கல்கத்தா பற்றி அன்னாடி எழுத முடியும் போது நான் வந்து ஏன் கிருஷ்ணரை பற்றி அன்னாடி எழுத முடியாது பக்தி சித்தாந்த டாக்கூர்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் அவங்களுடைய நிலை. அப்போ இந்த பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூருடைய அப்பா வந்து பக்தி வினோத் டாக்கூர், நீங்கள் பார்க்கலாம், ஜெகநாத சபாவுடைய சீடர் கிருஷ்ணா, அவருடைய மகன் தான் வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர். அப்போ இந்த பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் வந்து சிம்ம குரு என்று வந்து அவர்கள் சொல்லுவார்கள். அவருக்கு வந்து நிறையா சீடர்கள், அதாவது சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூருக்கு வந்து நிறையா சீடர்கள் வந்து இருக்கிறாங்க. ஸோ அதில் முக்கியமாக ஒரு இருக்கக்கூடிய ஒரு சீடர் யார்? ஸ்ரீலா பிரபுபாதர். சரிங்களா? அந்த கதையெல்லாம் நம்மளுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸ்ரீலா பிரபுபாதரை வந்து அவர் சந்தித்து ஸ்ரீலா பிரபுபாத் முதல்ல வந்து கட்டளை கொடுக்குறார், நீ போய் இந்த கிருஷ்ண பக்தியை வந்து மேற்கத்திய நாடுகளில் போய் பிரச்சாரம் பண்ண வேண்டும் என்ற கட்டளை வந்து ஸ்ரீலா பிரபுபாதருக்கு வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் கொடுக்குறார். அதுக்கேற்ப வந்து அவர் போய் வெளியில் வந்து பிரச்சாரம் பண்ணுறார் என்ற கதைகள் நம்மளுக்கு வந்து தெரியும். ஓகே, கிளியராக இருக்கா? உண்மையிலேயே கிளியராக இருக்கா? இல்லை அவர் நல்லா இருக்கு சொன்னால் தலையாட்டுறீங்களா? ஆமாம் பிரபு, இப்போ தமிழ் பேசினா புரிய மாட்டேங்குது, மலையாளம் பேசினா தான் புரியும். ஓகே, இதான் பாயிண்ட்டு. அப்போது ஸ்ரீலா பிரபுபாதர் என்ன பண்ணுறார், பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் வந்து அவர் உருவாக இருக்கும் பொழுது அவருக்கு வந்து ஒரு நிறைவேறாத ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன ஆசைனாக்கா, அந்த கௌடிய மட் இயக்கத்தை இயக்குவதற்கு ஒரு கவர்னிங் பாடி கமிஷன் அல்லது ஒரு என்ன சொல்கிறது, கவர்னிங் பாடி கமிஷன்னா ஒரு குழு வந்து அந்த இயக்கத்தை நடத்த வேண்டும் என்று பக்தி சித்தாந்த டாக்கூருக்கு வந்து அவர் மனசில் வந்து இந்த சிந்தனை இருந்துச்சு. ஆனால் அது வந்து காலப்போக்கில் சரியாக அது வந்து அம்பலத்தை கொண்டு வர முடியாதனால பிரபுபாதர் என்ன பண்ணுறார், இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி கழகம், இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ண கான்ஷியஸ்னஸ், என்னது இந்த இயக்கத்துக்கு பேர் என்னது, இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ண கான்ஷியஸ்னஸ், 1960 எப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறார், 1966 நியூயார்க்கில் ரிஜிஸ்டர் பண்ணுறார். ரைட் தானே? ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஸ்ரீலா பிரபுபாதர் இந்த இயக்கத்தை, நான் வந்து இந்த இயக்கத்தை எப்படி அமைக்கிறார் என்ற அந்த கதையை சொல்கிறேன். 66 வந்து இந்த சொசைட்டி வந்து ஸ்ரீலா பிரபுபாதர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். ஸ்ரீலா பிரபுபாதர் எப்போ மறைகிறார், 1977. ஏறக்குறைய 11 வருஷம் வந்து இந்த இயக்கத்தை வந்து ஸ்ரீலா பிரபுபாதர் கட்டி ஆடுறார். அப்போ இந்த 11 வருஷத்தில் வந்து ஸ்ரீலா பிரபுபாத் பண்ண சாதனைகளை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் இல்லைன்னா இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்னு தெரியாது. ஒன்று பந்துலாண்டுக்கிட்டு இருப்போம், என்ன எங்கேயாச்சும் கொட்டாராக சினிமா பார்த்துக்கிட்டு இருப்போம், என்னாச்சும் பண்ணிக்கிட்டு இருப்போம், ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்போம். ஸ்ரீலா பிரபுபாதர் இருந்தனால, ஸ்ரீலா பிரபுபாதருடைய புத்தகங்கள்னால இப்போ நாம் இங்கே உட்காந்துருக்கின்றோம். ஸ்ரீலா பிரபுபாதருடைய புத்தகங்கள் அவ்வளோ மும்புறமாக விநியோகம் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து ஸ்ரீலா பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர். ஏன்னா அவர் கட்டளை ஏறார், நீ வந்து அவர் சொல்கிறார், இந்த புத்தகங்களை வந்து நீ அடிச்சு வெளியேற்க வேண்டும் என்று. அதுதான் உண்மையான பிரட் மரடங்கா என்று வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் வந்து எனக்கு சொல்கிறார். ஓகே, அப்போது ஸ்ரீலா பிரபுபாதர் 66 வந்து இந்த இயக்கத்தை உருவாக்குறாரு. அப்போ நிறையா சீடர்கள்லாம் வந்து பிரபுபாதர் சேர்றாங்க, முக்கியமாக சன்னியாசிகள்லாம் வந்து ஸ்ரீலா பிரபுபாதர் இருக்கிறாங்க. அப்போ ஸ்ரீலா பிரபுபாதர் வந்து என்ன பண்ணுறார், அவர் எப்பொழுதுமே வந்து இந்த பாகவத்துக்கும் அவருடைய இந்த புத்தகங்கள் வந்து உரை எழுதுறது தான் வந்து ஒரு முக்கியமான வந்து அவருடைய நோக்கம். அதுதான் வந்து ரொம்ப டைம் வந்து அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், நிர்வாக பொறுப்புகளை வந்து இந்த கவர்னிங் பாடி கமிஷன் ஜிபிசி அவங்க பார்த்துக்கிட்டோம் அதுக்கு மேலே அப்படின்னு ஸ்ரீலா பிரபுபாதர் வந்து முக்கியமாக 11 பேர் வந்து ஸ்ரீலா பிரபுபாதர் நியமனம் பண்ணுறார். ஓகேங்களா? இந்த 11 பேர் யாருனாக்கா அவங்க தான் இந்த சொசைட்டியை மேனேஜ்மெண்ட். நீங்கள் பார்க்கணும், ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு பேப்பர் இருக்குது, பேரலல் லைன் ஆஃப் அத்தாரிட்டி அப்படின்னு. எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க அந்த பேப்பரை? அதெல்லாம் படிக்கணும், முக்கியமாக டிக்ஷா இருக்குது, அது ஒன்று அதெல்லாம் நம்ம படிக்கணும். பேரலல் லைன் ஆஃப் அத்தாரிட்டி அது என்ன சொல்லுதுனாக்கா, மேனேஜ்மெண்ட்னா என்னது, ஸோ நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஆன்மீக குருத்துக்கிட்டையும் நம்ம எப்படி நடந்துக்கணும்னு நமக்கு தெரியணும். அது வந்து இந்த பேப்பர் வந்து சொல்லும்.
அது இனிஷியேஷன் எடுக்காதுன்னா நம்ம வந்து கம்பல்சரி படிக்கணும். பெரல் லைன் ஆஃப் அத்தாரிட்டின்றது பேப்பர். ஸோ சில பிரபுபாதர் வந்து என்ன பண்ணுறார், இந்த நிர்வாகத்தை வந்து ஜிவிசியில் கொடுக்குறார். இப்போ 1977 சில பிரபுபாதர் வந்து காலமாயிடுறார். அதுக்கப்புறம் இந்த ஜிவிசியில் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க தான் இந்த இயக்கத்தை வந்து நடத்துகிறாங்க. சரிங்களா? நிறைய மாற்றங்கள் இருந்திருக்கலாம், நிறையா பேர் இறந்துருக்கலாம், வேறு புது புது ஆள் வந்திருக்கலாம். இருந்தாலும் அந்த பிரின்சிபல் ஸ்ரீல பிரபுபாதர் என்ன சொன்னாரோ அதை வைத்து அவர்கள் வந்து இந்த இயக்கத்தை வந்து இந்த ஜிபிசி தான் வந்து நடத்துகிறாங்க. அப்போது இந்த ஜிபிசி வந்து அவங்க தான் நம்மளுடைய தலைவர்கள். இப்போ மலேசியாவுக்கு யார் தலைவர்? நரேந்திர மோடியா? அன்வார் இப்ராஹிம். நரேந்திர மோடி இல்லை. அப்போது நம்மளுக்கு வந்து நம்மளுடைய டாப் மேனேஜ்மெண்ட் வந்து யார்? ஜிபிசி, கவர்னிங் பாடி கமிஷன். அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயபத்க மகாராஜ், பானு மகாராஜ் வந்து நம்மளுடைய இந்த ரீஜனுடைய ஜிபிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த ஜிபிசிக்கு கீழே என்ன வரும்னாக்கா, இப்போ நம்ம எந்த ஊரில் இருக்கிறோம்? மலேசியாவில். அந்த ஜிபிசி யார்? அந்த ஜிபிசி ஸ்ரீல பிரபுபாதர் உருவாக்கின அல்லது சில பிரபுபாதர் சக்தி கொடுத்த அந்த ஜிபிசி அவர்களுக்கு கீழே யார் வருது? இஸ்கான் மலேசியா வரும். சரிங்களா? இஸ்கான் மலேசியானாக்கா ஒரு ஃபுல் மலேசியா, அதான் இஸ்கான் மலேசியா. அப்போது அந்த இஸ்கான் மலேசியா அதுக்கு வந்து ஒரு தலைவர் இருக்கிறாரு, நம்ம லோகபந்து பிரபு, கிருஷ்ணடயா பிரபு, இவங்களாம் இருக்கிறாங்க. அவங்க நம்மளுடைய நிர்வாக தலைவர்கள். அவர்களாம் நிர்வாக தலைவர்கள். அவங்களாம் மூத்த பக்தர்கள். அவங்களாம் நம்ம வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ண எப்போதுமே. அந்த நிர்வாக தலைவர்கள் வந்து இஸ்கான் மலேசியா. அவங்க வந்து உங்களுக்கு தெரியும், இந்த ஆர்கனைசேஷனுடைய சார்ட், ஒரு பிரசிடென்ட், ஒரு செக்ரட்டரி, ஒரு ட்ரெஷரர், கமிட்டி மெம்பர், அந்த மாதிரி தான் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த நிர்வாகத்துக்கு கீழே இஸ்கான் மலேசியா, இந்த இஸ்கான் மலேசியா அதாவது மலேசியாவில் இருக்கக்கூடிய எல்லா சென்டர்ஸ், எல்லா ஆக்டிவிட்டீஸ், எல்லா கணக்கு வழக்கு எல்லாமே வந்து நம்ம எங்கே ரிப்போர்ட் பண்ணணும்? இஸ்கான் மலேசியாவுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். இந்த இஸ்கான் மலேசியாவுக்கு கீழே தான் என்ன வரும்? இப்போ மற்ற சென்டர்ஸ்லாம் வந்து வரும். கூலிம், புக்கிட் மர்தாஜா, பினாங், இதெல்லாம் வந்து இஸ்கான் மலேசியாவுக்கு கீழே வந்து வரும். நம்ம எப்பொழுதுமே தனிமையில் வந்து நடத்தலை. இப்போ நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டி செய்யணும்னாக்கா வருஷ கடைசியில் வரவு செலவு எல்லாம் நம்ம வந்து அரசாங்கத்துக்கும் கொடுக்கணும், நம்ம இஸ்கான் மலேசியாவுக்கு நம்ம சப்மிட் பண்ணணும். அதனால தான் இந்த சிஸ்டம் வந்து ஸ்ரீல பிரபுபாதர் வந்து உருவாக்குறாரு. ஓகேங்களா? கிளியராக புரியுதா? இதுதான் நம்மளுடைய சிஸ்டம். ஸோ இந்த ஜிபிசி இப்போ வந்து நம்ம எதனாச்சும் வந்து செய்கிறதுனாக்கா ஜிபிசி சேங்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஜிபிசிட்டு பெர்மிஷன் கேட்போம், ரத யாத்திரை நடத்த நம்ம டேட்ஸ் அனுப்புவோம். அதெல்லாம் வந்து அதனுடைய ப்ரொசீடியர்ஸ் இதெல்லாம். ஸோ எப்பொழுதுமே வந்து இந்த ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறாரு, கடைசி காலத்தில் கிரிராஜ் மகாராஜ் பேசும்பொழுதே இதுதான் சொல்கிறாரு. நான் போனதுக்கப்புறம் இந்த இயக்கம் வந்து சரியாக நடக்குமான்னு கிரிராஜ் மகாராஜ் சொல்லும்போது, நடக்கும், உங்கள் புத்தகங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குன்னு சொன்னால் பிரபு சொல்கிறாரு, அது எப்படி நீ ஆர்கனைஸ் பண்ணி நடத்துவது என்பது தான் அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பிரபு கிரிராஜ் மகாராஜ் சொல்கிறாரு, நீங்கள் படிக்கலாம் 1977 வந்து அவங்க நடந்த இன்சிடென்ட். ஓகே, அப்போது இந்த ஸ்ரீல பிரபு கிளியராக புரியுதா? புரியுது தானே? ஓகே, அப்போது இந்த ஸ்ரீல பிரபுபாதர் வழியில் வரக்கூடிய சீடர்களில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸ்ரீல பிரபுபாதர் முக்கியமான சீடர்கள் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யார்? ஈஸ்வரன் ஜெயபத்க சுவாமி மகாராஜ், பானு சுவாமி மகாராஜ், ரைட் தானே? நிறையா இருக்கிறா. நரசிங்க மகாராஜ், அப்புறம் பக்தி ராகவ் மகாராஜ் அன்னைக்கு வந்தார். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. இவர்கள்லாம் வந்து ஸ்ரீல பிரபுபாதருடைய சீடர்கள். அப்போ ஸ்ரீல பிரபுபாதர் என்ன பண்ணுறார்? இவர்கள் எல்லாருக்குமே வந்து தனிப்பட்ட முறையில் பல பல கட்டளைகள் வந்து கொடுக்குறார். அந்த வழியில் வரவர்கள் தான் வரதில் வந்து ஒருத்தர் யார்? ஈஸ்வரனஸ் கௌர் கோவிந்த சுவாமி மகாராஜ். புரியுதுங்களா? அதுதான் வந்து பிரபு வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாகூர் பக்கத்தில் வந்து அவருடைய படத்தை வந்து வச்சிருக்கிறார். ஓகே, இப்போ நம்ம நேராக போயிட்டு கிருஷ்ணர்கிட்டலாம் வந்து கிருஷ்ணா சாப்பிடலாம் வந்து நம்ம சொல்ல முடியாது. ரைட் தானே? சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியாது? சொல்ல முடியாதுன்னா காரணம் இருக்கணும். கிருஷ்ணர் கருணையான ஒரு பிரபுன்னு சொல்கிறீங்க, ஏன் கிருஷ்ணர் நீங்கள் சாப்பாடு நேரடியாக கொடுக்க முடியும்? உதாரணத்துக்கு அதான் பாயிண்ட்டு. நம்மளுக்கு தகுதி இல்லை. பிரதம மந்திரி நம்மளும் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம். ஆனால் அவர் பார்க்குறதுக்கு நல்லா பட்டிக் சட்டெல்லாம் போட்டு தான் முன்னாடி எனக்கு இது இந்த அணுகர செம்மரெலாம் கொடுக்கறதுக்கு வந்து என்னை கூப்பிட்டானுங்க.
நான் ஃபோன் அடிச்சேன், எனக்கு கிடாஸ் திட்டு. நான் கேட்டேன், வேஷ்டி ஜிப்பா போட்டுட்டு வரலாமா? உள்ளுக்கு விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நேராகவே. பட்டே சட்டை போட்டுட்டு கருப்பு சப்பாத்தி போட்டுக்கிட்டு சில்வரை போட்டுட்டு வா, உங்களுக்கு பிடிக்கலாம் செஞ்சுதான் ஆகணும் அதை, ஏன்னா அதுதான் ப்ரோட்டோகால். அப்போது நம்ம வந்து கிருஷ்ணரை வந்து நேரடியாக வந்து அணுகிறது வந்து ரொம்ப கடினம். அப்போ இந்த குரு மூலியமாக தான் நம்ம வந்து கிருஷ்ணரை அணுக முடியும். சரிங்களா? அப்போது அந்த வழியில் வரக்கூடிய குரு ஈஸ்வரனஸ் கௌர் கோவிந்த சுவாமி மகாராஜ். அவருடைய சீடர் வந்து நம்மளுடைய சேத்தன்ய சந்திர பிரபு இருக்கிறார், கலாதர சுவாமி மகாராஜ், இவங்களாம் வந்து அந்த வழியில் வராங்க. ஆனால் பிரபுபாதர் வந்து 1936 நினைக்கிறேன், ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூருடைய அந்த வியாச பூஜை ஆஃபரிங் வந்து ஸ்ரீல பிரபுபாதர் ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு, ஒரு கருத்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருனாக்கா, குரு என்பவர் ஒருவர் தான். குரு நிறைய பேர்லாம் இருக்க முடியாது. உங்கள் குரு, ஏன் குரு, அதெல்லாம் அங்கே இருக்க முடியாது. குரு என்பவர் பிரபா சொல்கிறாரு. இந்த நீங்கள் படிக்கலாம், அதெல்லாம் குரு இஸ் ஒன். ஓகே, ஏன்னா நம்ம போகக்கூடிய பாதையும் ஒன்று தான், ரைட் தானே? எங்கே போகணும்? நம்ம கிருஷ்ணர்கிட்ட போகணும். அப்போது குரு ஒன்று தானே. அது என்ன அர்த்தம்னா, எல்லா குருவுமே வந்து கிருஷ்ணரை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்ற அந்த ஞானத்தை கொடுப்பார்கள். அதான் குரு இஸ் ஒன். அந்த பாதையில் எப்படி செல்ல முடியும் என்று அந்த ஞானத்தையும் குரு கொடுப்பார் என்று வந்து ஸ்ரீல பிரபுபாதர் வந்து 1936 நினைக்கிறேன், அப்போ வந்து அவர் வந்து அங்கே சொல்கிறாரு. இப்போ நம்ம கதைக்கு வருவோம். இப்போ ரொம்ப நேரம் குரு கதையெல்லாம் பேசிட்டோம், இப்போ நம்ம கதைக்கு வருவோம். இப்போ நம்ம எப்படி பிரபு கிருஷ்ணன் நல்லா வச்சிருக்கிறார் நம்மளை, நல்ல கை, நல்ல காது, எல்லாமே இருக்குது நம்மளுக்கு, ரைட் தானே? ஆனால் ஆழ்வார் சொல்கிறார், அண்ணா நீ தந்த ஆக்கையின் வழி நான் உழல்வேன் என்று சொல்கிறாரு. ஆழ்வார் என்ன சொல்கிறாருனாக்கா, நீ அன்னை கொடுத்த இல்லையா இந்த புலன்கள், கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, இதிலே உழன்று கற்கின்றேன் என்று ஆழ்வார் சொல்கிறாரு. ஏன்னா இதுதான் நம்மளுக்கு வந்து சுகத்தை கொடுக்குது. ஸோ இப்போ நம்ம இதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வரணும், அப்படியே கொஞ்சம் எந்திரிச்சு வரணும்னா நம்ம வந்து இந்த குருவோடைய காலை வந்து பிடித்துக்க வேண்டும். ஓகே, ஸோ பகவான் வந்து கருணையானவர், அவரே அவதாரம் பண்ணுறார். என்னென்ன அவதாரம் பண்ணுறாரு? நிறையா அவதாரங்கள் பண்ணுறாரு கிருஷ்ணர். சிவபாகவத்தை நம்ம வந்து பார்க்குறோம். முக்கியமாக ஆழ்வார் சொல்கிறார், மீனோடு ஆமை கேளல் அறிகுறலாய் முன்னும் விராமனாய் தானாய் பின்னும் விராமனாய் தாமோதரனாய் கக்கியமானான் தன்னைன்னு வந்து முக்கியமாக தசாவதாரங்கள் வந்து ஆழ்வார் சொல்கிறாருங்க. இந்த அவதாரங்கள்லாம் பகவான் எதுக்கு பண்ணுறார்? கிருஷ்ணகீதையில் என்ன சொல்கிறாரு? 2 ஸ்லோகத்தில் 4வது அத்தியாயத்தில், தர்மத்தை நிலைநாட்டு அதர்மத்தை சாய்த்து சாதுவை காப்பாற்றுவதற்காக வந்து கிருஷ்ணர் வருகிறேன் என்று அங்கே நிலைநாட்டுறாரு. ஸோ இந்த அவதாரங்கள்லாம் கிருஷ்ணர் பண்ணி அப்படியே வந்தாலும் கிருஷ்ணர் பக்கம் நம்ம போகிறதே கிடையாது. அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு? அப்போ கிருஷ்ணர் வந்து இப்போ இங்கே உட்காந்துட்டாக்க நம்ம என்ன எடுத்துருவோம்? இந்த பாரு ட்ராமா கோட்டாயில் உட்காந்துக்கிச்சு பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா கிருஷ்ணருக்கு இது சொல்கிறாரு, அவஜானந்தி மாமூடஹா மானுஷ்யம் தனு மாஸ்ருதம் பரம்பாவஜானந்த மமபூத மகேஸ்வரம் சொல்கிறார் கிருஷ்ணர். நான் ரொம்ப உயர்ந்தனா வந்தாக்கா இவன் பக்கமே வரமாட்டான், ரொம்ப சாமானியமாக வந்தால் எனக்கு கேவலமாக நினச்சிக்கிறான், இவன் என்ன தான் பண்ணுறது அர்ஜுனான்னு கேட்குறாரு. அவஜானந்திமா மூடாகா, மூடர்கள் என்று கிருஷ்ணன் சொல்கிறாங்க. ஸோ இப்படி வந்து கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுறாரு? கடைசியாக சாஸ்திரத்தை கொடுக்குறாரு. அந்த பக்கமாச்சு போகிறோமா? உண்மையை சொல்லுங்கள். பிரபுபாதரே எவ்வளோ புத்தகம் வச்சிருக்கிறாரு, அந்த பக்கெட்டே நம்ம தலையை வச்சே படுக்கிறதுக்கு. சரி, அதுவும் கோட்டை விட்டாச்சு. அப்போ கிருஷ்ணர் கடைசி என்ன பண்ணுறாரு? குருவை அனுப்புகிறாரு. அவருடைய பிரதிநிதியாக வந்து குருவை வந்து இங்கே கிருஷ்ணன் வந்து அனுப்புகிறாரு. ஸோ இந்த குரு வந்து என்ன பண்ணுறாங்க? நம்மளை போலே வாழ்ந்து நம்மளுக்கு வந்து நல்வழியை காமிக்கிறதுக்காக அங்கே வந்து குரு வந்து நம்ம இடையிலே வாழ்ந்து கிருஷ்ணருடைய ஞானத்தை வந்து இங்கே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூருடைய ஆவிர்பாவ், அதாவது அவருடைய அவதார தினம். ஸோ அவர் வந்து நான் முதலே சொன்னாப்புல ஸ்ரீ பிரபுபாதருடைய குரு பக்திவினோத் டாக்கூருடைய மகன். அவர் வந்து சிம்மகுரு. அவர்கள்லாம் வந்து சாமானிய அவங்களாம் அங்கே வர்றது வந்து பகவானுடைய ஒரு கட்டளை, இல்லைன்னா அவங்களுடைய மிஷனுக்காக வராங்க. அவங்க வந்து நம்மளை போல் வந்து கர்மத்துக்கும் இந்த இதுக்கும் வந்து உட்பட்டவர்கள் கிடையாது. அவங்க வந்து கிருஷ்ணரை மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற உயர்நிலையில் வந்து இங்கே வந்து வராங்க. தேவர்களை கூட இங்கே வர்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. குருவா இவனு கூட யார் வந்து வாழ முடியும்னு. ஏன்னா இங்கே என்ன இருக்குது? இந்த உலகத்தில் இப்போ என்ன இருக்குது உங்களுக்கு சொல்லுங்கள்? எது உண்மை? ஸ்ரீமத் பாகவதம் என்ன சொல்லுது? கலேர் தோச நிதே ராஜன் அஸ்தின் ஹேக்கும் ஆன்குனான்னு சொல்லுது. இந்த கலியுகமே கலேர் தோச நிதே ராஜன். என்னது? தோஷம் தான் அதிகமாக இருக்குது.
எவனாச்சும் உண்மையாக பழகிறானா? அப்பா பிள்ளைய பார்க்குறானா? இல்லை. இது வந்து இந்த மெட்டீரியல் வேர்ல்டோடைய இஃபெக்ட். அதுக்கெல்லாம் நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஆனால் இந்த குருலாம் வர்றது வந்து அதனால் கிடையாது. அவங்க வந்து நம்மளை உஜ்ஜீவனம் அடைய வேண்டும் என்ற காரணத்திற்காக வந்து அவர்கள் வந்து இங்கே அவதாரம் பண்ணுகிறார்கள். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து நம்ம மாஸ்டர் பேசிட்டு வருவோம். கோவிட் மாஸ்டர் பேசிடுறப்ப ஓகே. அப்போ நம்ம வந்து இன்னைக்கு வந்து கேள்வி இருக்கா? அதுலேருந்து கேள்வி கேளுங்க. ஒன்று புரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு, இல்லைன்னா நான் உங்களுக்கு குழப்பியிருக்கணும். எது நடந்துச்சு எனக்கு தெரியல. பட் எனிவேஸ் இன்னைக்கு வந்து கோரகண்டு சுவாமி மகாராஜோடைய மறைந்த தினம். ஸோ அவருடைய வரலாறை வந்து நம்ம வந்து கொஞ்சம் பார்க்கலாம். கொஞ்சம் பேருக்கு தெரியும், கொஞ்சம் பேருக்கு தெரியாமல் போயிருக்கலாம். ஸோ அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னாக்கா முக்கியமாக நம்மளுக்கு வந்து 2 புத்தகங்கள் இருக்குது. ஒன்று வந்து When Good Fortune Arise என்ற அந்த ஒரு புத்தகம். ஒன்று வந்து கிருஷ்ணலிங்கித விக்கிரகா, நிமாய் பண்டிட் எழுதின ரெண்டு பாட்டு இருக்கும். ஒன்று வந்து கோல்கண்ட் மகாராஜோடைய ஆரம்ப காலத்தில் அவர் எப்படி வாழ்ந்தார் அது. ரெண்டாவது வந்து என்கவுண்டரிங் ஸ்ரீ கிருஷ்ணலிங்கத்த விக்கிரகா, அதாவது அந்த மாதிரி ஸ்ரீ கிருஷ்ணலிங்கத்த விக்கிரகானாக்கா கிருஷ்ணனுடைய அரவணைப்பில் எப்பவுமே இருக்கக்கூடியவர், அதான் அதனுடைய அர்த்தம். அந்த குருவை சந்திக்கும் பொழுது சீடனுடைய நிலை என்ன, அது என்கவுண்டரிங் ஸ்ரீ கிருஷ்ணலிங்கத்த விக்கிரகா. 2 புத்தகம், மொத்தம் இந்த 3 புத்தகத்தில் வந்து மகாராஜோடைய வாழ்க்கையை வந்து நம்ம வந்து ஒரு அளவுக்கு வந்து பார்க்கலாம். ஸோ அவர் வந்து பெரும்பாலும் புத்தகம் எழுதுனது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருடைய லெக்சர்ஸு, அவருடைய டிரான்ஸ்கிரிப்ட் தான் வந்து அவரோட சீடர்கள் வந்து புக்ஸ் வந்து கம்பைல் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இன்றைக்கி பார்க்குற புத்தகங்கள் அந்த எம்பார்க்மெண்ட் ஆஃப் செப்பரேஷன், அப்புறம் என்னது மை ரிவீட் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், அப்புறம் இன்னும் நிறைய புத்தகங்கள் வந்து மகாராஜ் எழுதியிருக்காரு. மோஸ்ட்லி வந்து அவருடைய லெக்சர்ஸ், அவருடைய எக்ஸ்பர்ட்லேருந்து அவங்க தத்துவ விசார் பப்ளிகேஷன் வந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எழுதின புத்தகங்கள் தான் வந்து முக்கால்வாசி. ஸோ இந்த புத்தகத்திலிருந்து தான் நம்ம வந்து ஒரு அளவுக்கு அவருடைய வாழ்க்கையை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் எல்லாமே இருக்கும். எல்லானாக்கா அவருடைய பூர்வீகத்திலிருந்து, அவருடைய வம்சத்தில் வரக்கூடியவர்கள் ஆரம்பத்தில் அந்த கடாய்கிரியிலேருந்து ஆரம்பித்து அவர் வந்து பிரபுபாத் சன்னியாசம் எடுத்து பிரபுபாத் வந்து புவனேஸ்வருக்கு போகிற வரைக்கும் வந்து இந்த புத்தகத்தில் வந்து ஒரு வால்யூமில் வந்து எல்லாமே நம்ம வந்து படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவர் வந்து 1929 வந்து அவர் வந்து அவதாரம் பண்ணுறார். ஜெகநாத்பூர் என்ற ஒரு ஊரில். அவர் பிறந்த தேதி வந்து 2ஆம் தேதி செப்டம்பர் 1929. அந்த 2ஆம் தேதி செப்டம்பர் தான் பக்திவினோத் தாக்கூர் வந்து அவதாரம் பண்ண நாள். திதி பிரகாரம் கிடையாது, அந்த 2 செப்டம்பர் என்று வந்து அவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி. ஸோ அவர் பிறந்த உடனே வந்து அவங்க அப்பா பேர் வந்து ஈஸ்வர மணிக், அம்மா பேர் வந்து பத்தா தேவி என்று வந்து இங்கே சொல்லப்படுகிறது. அவங்க 2 பேருமே வந்து வைஷ்ணவ குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவங்க பிள்ளை பிறந்தவொடனே அந்த பையனுக்கு வேண்டிய சம்ஸ்காரங்கள்லாம் வந்து ரொம்ப சரியாகவே வந்து செய்கிறாங்க. அந்த நாமகரணம், அந்த அன்னப்பிரசனம் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து அவங்க செய்கிறாங்க. அப்போ அந்த பையன் வந்து அதாவது அவருக்கு வந்து என்ன பேர் வைக்கிறாங்க, அப்போ என்ன பேர் வைக்கிறாங்க, பிரிஜபந்து மணிக். மணிக் வந்து அவங்களுடைய வம்ச பேர் பிரிஜபந்து. பிரிஜபந்துனாக்கா கிருஷ்ணனுடைய பேர். ஸோ அவர் பிரிஜபந்து மாணிக் வந்து அங்கே வந்து அவர் வந்து அங்கே அப்படியே வாழ்ந்துக்கிட்டு வந்து வரும்பொழுது, அந்த சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது அந்த வழியாக வந்து ஒரு ஜோசிகாரன் வந்து அந்த பக்கம் வரான். அந்த ஜோசிகாரர் பேர் வந்து அந்த புக்கில் சொல்லியிருக்கிறாங்க, நித்யானந்த கடி ரத்னா என்ற பேர். தேனக்கனல் ஒரிசாலேருந்து வந்து அவர் வந்து அந்த இடத்துக்கு வந்து வராரு. வந்து அந்த பையனை பார்த்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு, இந்த பையன் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் சொல்கிறார். ரொம்ப இன்டெலிஜென்ட்னா ரொம்ப அறிவு கூர்மையான ஒரு பையன். இவருக்கு வந்து பக்தி வந்து நிறையாவே இருக்கும் என்று சொல்கிறாரு. இவர் வந்து அரசாங்கத்தில் வேலை செஞ்சு வாழ்க்கையை நடத்துவார். இவர் வந்து அவர் பிறந்ததை போய் சொல்லிட்டாங்க. ஏன் பிரபு நான் பிறந்தப்ப சொல்ல மாட்டாங்க அப்படின்னாக்கா, நம்மளாம் அவ்வளோ பெரிய ஆள் இல்லைல்ல. ஒன்று வந்து நம்மளை பற்றி தான் சொன்னாங்க, நம்மளே கேட்க முடியாது. இதெல்லாம் நல்ல விஷயமா இருக்குது. நம்மளை பற்றி சொன்னால் அப்போ என்ன சொல்கிறது, நீ 40 வயசு கடன்காரனாயிருவேன், 40 வயசில் பைத்தியம் முடிச்சுன்னு சொன்னாக்கா அப்போ என்ன ஆகுது, எல்லாருக்கும் அப்புறம் இதாயிரும். ஸோ இதுதான் வந்து அந்த ஜோசிகாரர் வந்து அங்கே அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு. இதெல்லாமே வந்து சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, இவருடைய நடு வயசில் 40 வயசுல வந்து குடும்பத்தையெல்லாம் திறந்து இவர் வந்து பெரிய ஒரு துறவியாக வாழ்வார் என்றும் வந்து
சொல்லப்படுகிறது. இவர் வந்து ஆலயங்கள் கட்டுவார் என்றும் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் உண்மையாக நடந்தாலும் அந்த புக்கில் வந்து ஒரு குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கனாக்கா, இந்த குழந்தை கிருஷ்ணரை அவருடைய மிஷனுக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார் என்று ஒரு குறிப்பு வந்து அந்த புத்தகத்தை சொல்கிறாங்க. இந்த புத்தகத்தை நான் வந்து ப்ரொமோட் பண்ணலை. நான் வந்து இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறாங்களோ நான் வந்து மீண்டும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இந்த பிரஜபந்து மாணிக் என்றவர் வந்து அவர் தான் வந்து கோர்கண்டு மகாராஜ், அவர் தான் பிரஜபண்டு மணிக். ஸோ அவர் வந்து அங்கே ஸ்கூல் படிக்கிறாரு. ஸ்கூல் படித்து கடாகிரி, அங்கே ஜெகநாத்பூரில் வந்து சரியான வசதிகள் இல்லாதனால அவர் வந்து கடாகிரிக்கு வந்து போகிறாரு. கடாகிரி தான் வந்து அவருடைய மெட்டர்னல், அவங்க அம்மாவுடைய குடும்பம் சார்ந்த இடம் தான் இந்த கடாகிரி. நீங்களாம் போயிருப்பீங்க ரொம்ப பேர் அந்த கடாகிரிக்கு. ஸோ அந்த கடாகிரியில் தான் வந்து அவருடைய மாமா, பெரியப்பா இவர்களோட வந்து அவர் வந்து வளர்ந்துக்கிட்டே வந்து வர்றாரு. நிறையா கதைகள் இருக்குது, நம்மளுக்கு நேரம் அவ்வளோ கிடையாது. ஸோ நான் முக்கியமானது மட்டும் சொல்கிறேன். அப்புறம் வந்து அவர் வந்து 16 வயசில் வந்து வாத்தியார் உத்தியோகத்துக்கு வந்து போகிறார், டியூட்டர்னு வந்து அங்கே சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் வேலை செய்யும் பொழுது திடீர்னு வந்து அவருடைய சொந்தக்கார பையன் வந்து அங்கே வந்து போகிறாரு. சொந்தக்கார பையன் என்ன சொல்கிறாரு, பிரஜபந்து மணிக் அவனை வீட்டுக்கு வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, ஏன் அப்படின்னு கேட்குறாரு. உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க, வீட்டுக்கு வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பொண்ணை நீயாச்சு பார்த்துருக்கியா? பொண்ணை யாருமே பார்த்ததில்லை, ஆனால் உனக்கு கல்யாணம் என்று சொல்லி அவர் வந்து அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு குடும்பத்துடைய கட்டாயத்தினால வந்து கல்யாணம் பண்ண சொன்னாலும் அதை வந்து அவர் ரொம்ப நாள் அப்படியே தவிர்த்து வச்சிருக்கிறாரு. கடைசியில் வந்து அந்த குடும்பத்தோடைய அந்த ஃபோர்ஸ் அப்படி அதனால் வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரு. அவங்க மனைவியோட பேர் வந்து வசந்தி தேவி. அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணும்பொழுது வந்து 16 வயசு, அவருக்கு வந்து 21 வயசு. இதுதான் கல்யாணம் பண்ண சரியான வயசு, 16, 21. ரைட் தான் ப்ரோ? இப்போ வந்து ஸ்கூலுக்கு போனால் தான் பிரச்சனையே வருது. சொல்கிறாரு ஸ்கூலுக்கு போகிறது ஸ்லாட்டர் ஹவுஸ்னு சொல்கிறாரு. நம்ம ஸ்கூலுக்கு போனது தான் பிரச்சனை. சரி பரவாயில்ல, எல்லாம் போய்க்கலாம் ஸ்கூலுக்கு. எனிவே பிரஜபந்து மாணிக் வந்து பிறந்ததுலேருந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறது, ரேடியோ கேட்குறது, இந்த உலக சண்டையை பற்றி பேசுறது, சினிமாவை பற்றி எதுவுமே அவர் செஞ்சது இல்லையா பிரபு? இதுதான் தூய பக்தர்களுடைய நிலை. சில பிரபுபாதர் வந்து புவனேஸ்வரர் இப்போ அவர் சொல்கிறாரு, நீ கொஞ்சம் நியூஸ் பேப்பர் படிச்சுக்கணும் கோர்கண்டு மகாராஜ், ஏன்னா சூழ்நிலை கொஞ்சமாச்சு தெரியணுவாங்க என்ன நடக்குதுன்னு ப்ரோபா சொல்கிறாருன்னா அதுக்கு முன்னாடி வந்து அதெல்லாம் படித்ததே இல்லையா அவங்க சொல்கிறாங்க குறிப்புகள். கல்யாணத்துக்கு வந்து அந்த மோதிரத்தை என்ன பண்ணுறாரு, கழட்டி தூக்கி போடுறாரு. இது எதுக்கு நம்மளுக்கு அப்படின்ட்டு. அப்படின்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னாக்கலாம், அவங்க பிறந்ததுலேருந்தே சிறந்த கிருஷ்ண பக்தர் அவர்லாம். அதனால தான் அவர் நம்ம வந்து குருவாக இன்றைக்கி வந்து வழிபாடு செய்கிறோம். அவங்க சாமானியவர்கள் கிடையாது. ஸோ அவர் வந்து திருமணம் ஆகி அப்படியே வாழும்பொழுது அவருடைய ஸ்கெடியூலை வந்து இங்கே சொல்கிறாங்க. காத்தால் எத்தனை மணிக்கு எந்திரிப்பார்? 4 மணிக்கு. கரெக்டாக சொல்லிட்டீங்க ப்ரோ. காத்தால் 4 மணிக்கு எந்திரிப்பார். எந்திரிச்சு ஜபம் பண்ணுவார். அப்புறம் 9-9:30 வந்து அவரோட பசியாரை, சோறு, டால், சப்ஜி. அதுக்கப்புறம் வந்து அவர் டியூட்டர் வாத்தியார் வேலைக்கு போவார். அதுக்கப்புறம் வந்து மத்தியான சாப்பாடு, ரைஸ், டால்மா, அவங்களுக்கு தெரியும் அந்த பச்சை பேர்லாம் போட்டு ரொம்ப ஒரு சில ஃபேமஸான ஒரு சப்ஜி, சப்பாத்தி இதெல்லாம் வந்து சாப்பிடுவார். அப்புறம் 4 மணிக்கு 4:30 மணிக்கு திருப்பி வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் சிப்ட் ரைஸ்னால் வந்து என்னது, அவள் தானே, அவள், வாழைப்பழம், கொஞ்சம் சீனி, ஒரு மில்க்கு இல்லைன்னா வந்து தயிரை போட்டு சாப்பிட்டு 9-9:30 மணிக்கு லைட்டாக ஒரு பிரசாதம் சாப்பிட்டு மீதி நேரத்தை வந்து சாஸ்திரம் படிக்கிறதுலே வந்து அவருடைய காலத்தை வந்து மகாராஜ் கழிச்சிருக்கிறாரு. 1955, அதாவது அவருக்கு ஏறத்தாழ 26 வயசு இருக்கும் பொழுது அவங்க அப்பா காலமாகிறாரு. அப்போ அந்த குடும்ப சுமை எல்லாமே வந்து இவர் தலையில் வந்து விழுகுது. 1958 வந்து அவர் மேல்படி படிக்கிறாரு, யூனிவர்சிட்டி டிகிரி எடுக்கிறாரு. 62, 63 இன்னொரு டிகிரி எடுக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாங்கனாக்கா, அவர் வந்து காலேஜ்லாம் போய் படிக்கல. அவர் வந்து இந்த வீட்டிலேருந்து படிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி படித்து டிஸ்டிங்ஷன் ரொம்ப உயர்ந்த எண்ணிக்கையில் வந்து பாஸ் பண்ணியிருக்காரு என்று அந்த குறிப்புகள் வந்து சொல்கிறாங்க அந்த புத்தகத்தில். அவர் வந்து ரொம்ப ஏழையாம் இருக்கும். ஸ்ரீமத் பாகவத்தை சொல்லுது, பகவானை அணுக வேண்டும் என்றால் முதல் தகுதி வந்து ஏழையாக இருக்கணும்னு சொல்லுது. ஏழைனா 2 வகையாக ஏழையாக இருக்கணும். நம்ம என்ன ஏழை, காசெல்லாம் இருந்தும் ஏழையாக இருக்கணும். என்ன எப்படி இருக்கணும், எல்லாம் கிருஷ்ணனுடைய சொத்துன்னு இருக்கணும். அதுதான் உண்மையான ஏழை. எதுவுமே இல்லை ஏழை ஒன்று, எல்லாமே இருந்தும் ஏழையாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஏழை. சாப்பாடு இல்லாமல் பட்டினியாக இருந்தால் அதுக்கு பேர் வந்து பட்டினி. சாப்பாடு இருந்தாமல் சாப்பிடாம இருந்தால் அதுக்கு பேர் ஏகாதசி. ரைட் தானே? எது பற்றி ப்ரோ? ரைட்டாக இருக்கும். அதான் பாயிண்ட்.
ஸோ இப்போ அதான் டிகிரிலாம் முடிச்சுட்டு அவர் எவ்வளோ ஏழைன்னு வந்து அந்த புத்தகத்தில் எழுதுறாங்க. வீட்டுக்கு யார் வந்தாலும் சாது வர்றாங்களா யாருன்னா அவங்க உதவி செய்யாமல் இருக்க மாட்டாராம். ஆனால் அவரோட நிலைமை எப்படின்னாக்கா, அவர் மொத்தம் 7 பிள்ளைகள், 7 பிள்ளைகளுக்கும் ஒரே ஒரு போர்வை தான் இருந்துச்சான். இப்போ எவ்வளோ ஒரு, ஏன்னா நீங்கள் ஒரிசாவே நீங்கள் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு அட்வான்ஸ்ட் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் கிடையாது. அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு இடம் அது வந்து. அப்போ அப்படியே வந்து வாழ்கிறாரு. 4 பசங்க 3 பொம்பளை பிள்ளைங்க வந்து அவருக்கு வந்து பிறக்கிறாங்க. கொஞ்சம் நாள் ஆகிட்டானே பிள்ளைங்களாம் பெருசாகனானே முதல்ல சொன்ன ஸ்கெடியூல் 4-4:30 மணிக்கு எந்திரிக்கிறது குடும்பத்தோடு செய்வாராம். இதுதான் பிரபா சொல்லித்தரார் நம்மளுக்கு, கிருஷ்ண கான்ஷியஸ்னு வந்து குடும்பத்தோடு வந்து செய்வாராம். ஸோ இந்த மாதிரி நிறையா லீடைகள் வந்து அங்கே சொல்கிறாங்க. அவர் வந்து ஒரு முறை வந்து அவங்க வந்து குடும்பத்தோடு வந்து அப்பப்போ வந்து இந்த தீர்த்த யாத்திரை, அந்த பிருந்தாவன், ரிஷிகேஷ்ன்ற அந்த இடத்துக்குலாம் வந்து அடிக்கடி போவாங்களாம். ஸோ அது வந்து இயர்லி ஆனுவல் ரிசர்வேஷன் டிக்கெட் வந்து வெள்ளனியாக புக் பண்ணி சீப்பாக வந்து அவர் போவாராம். அப்போ ஒரு வருஷம் வந்து அங்கே போகும்பொழுது வந்து அங்கே ஸ்டேஷனில் வந்து ஒரு பிரச்சனை வருது, அந்த டிக்கெட் செல்லலை அப்படின்னு என்ன சொல்லும் பொழுது என்ன பண்ணுறாரு, குடும்பத்தோடு வந்து அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் உட்காந்து ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே மாமந்திரத்தை வந்து அவர் உட்காந்து ஜபம் பண்ணுறாரு. இதை பார்த்து அந்த ட்ரெயின் ஸ்டேஷனுடைய மாஸ்டர் வந்து கேட்குறாரு என்ன நடக்குதுன்ட்டு. அவர் ஏசுறாரு, அந்த அவர் ரயில் விடாதவனை வந்து ஏசுறாரு. சின்ன குழந்தைங்களாம் வச்சுருக்குறாங்க, அவனுக்கு மூளை இல்லையா அப்படின்னு வந்து அவர் வந்து ஸோ ஏசுறாரு. ஸோ அவருடைய இந்த தீர்த்த யாத்திரை வந்து அவர் வந்து அங்கே கம்ப்ளீட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நிறையா கதைகள் வந்து அந்த புத்தகத்தில் வந்து சொல்கிறாங்க. அவர் வந்து சின்ன வயசுலேயே ஸ்ரீமத் பாகவதம்லாம் வந்து அபியாசம் அவருக்கு வந்து, அதையும் நம்ம வந்து பார்க்குறோம். ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதையெல்லாம் வந்து அபியாசம். ஸ்ரீமத் பாகவதம் எத்தனை ஸ்லோகம் இருக்குது? 18,000 ஸ்லோகம் இருக்குது. அது அப்பயே சின்ன வயசுலேருந்தே வந்து அவருக்கு வந்து அபியாசமாக அந்த ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதையெல்லாம். ஸோ அப்போ வந்து அப்படியே வந்து அவருடைய காலங்களை வந்து கழித்து கொண்டே வந்து வரார். அப்போ வந்து அவங்க மனைவி கனவுல வந்து மனைவிக்கு வந்து ஒரு நாள் ஒரு கனவு வருது. என்ன கனவு வருதுனாக்கா, நல்ல அற்புதமான காட்சியை பார்க்குறாங்க. யாரை பார்க்குறாங்க? கிருஷ்ணரை பார்க்குறாங்க. வேணும் கொனந்தம் மரவிந்த தலாயதாட்சம் வரஹாவதாம்சாம் அசிதம்புட சுந்தராங்கம் கண்டர்ப கோட்டி கமனீய விசேஷ சோபம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பிரஜாமி என்ற அந்த கிருஷ்ணரை பார்க்குறாங்க. ஒரு பக்கம் ரொம்ப பொலிவான கிருஷ்ணர், உங்களுக்கு தெரியும். கண்டார்ப கோட்டி கமனீய விஷய பிரபா சொல்கிறாரு, பக்தி சர்மா சொல்கிறாரு. அந்த கிருஷ்ணர் பக்கத்தில் வந்து ஒருத்தர் நிற்கிறாரு. அதாவது அந்த கிருஷ்ணனுடைய அந்த அழகெல்லாம் சொல்கிறாங்க, அந்த அவருடைய பிகாக்கு, அதோடைய ஃப்ளூட் எல்லாம். கிருஷ்ணர் பக்கத்தில் வந்து ஒருத்தர் நிற்கிறாரு, திலாக்கை போட்டுக்கிட்டு சிகா வச்சுக்கிட்டு நிற்கிறாரு. யார் அது? பிரஜபந்து மணிக். ஆனால் ஒரு சன்னியாசியாக நிற்கிறாரு, ஒரு காவி உடைய போட்டு நிற்கிறாரு. ஸோ அந்த கனவை வந்து அவங்க காட்டினோன்னு எப்படின்னா இருக்கும். ஏன்னா நீங்கள் நினச்சிக்கணும், முன்ன உள்ள ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் எப்படின்னாக்கா அவங்களோட சுச்சுவேஷன் நமக்கு தெரியும். அவங்க கணவன் தான் எல்லாமே அவங்களுக்கு வந்து எப்பவுமே கணவனை டிபெண்ட் பண்ணி வந்து அவங்க இருக்கிறாங்க. இந்த கனவு வந்தான்னு போய் வந்து அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு இது என்னமோ நடக்க போகுது அப்படின்னு அவங்க புரிஞ்சுட்டு கணவன்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் கனவு காணேன் அப்படின்னு சொல்லும்போது கனவு ஒரே இதாக முடிச்சிட்டாரு. அது உனக்கு நல்லது தான் அந்த கனவு அப்படின்னு வந்து கோர்கடு மகாராஜ் வந்து அவருடைய மனைவி கிட்ட வந்து சொல்கிறாரு. இப்படியே காலங்களை வந்து கழித்துக்கிட்டே வந்து போகிறார். கடைசியாக வந்து 1974 ஏப்ரல் 8ஆம் தேதி வந்து அவர் வந்து குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு ஆன்மீக தேடலை நோக்கி வந்து மகாராஜ் வந்து கிளம்புறார். மகாராஜ் வந்து அங்கே கிளம்பும் பொழுது ஒரே ஒரு பேக்கு, 2 கம்ச்சானா அது துண்டு 2, ஒரு பேக்கு, 2 துண்டு, ஒரு லோட்டானா தெரியும், பிரபா எழுச்சிருப்பாரு லோட்டா, அந்த வாட்டர் பாட், அதை தூக்கிட்டு வந்து கிளம்புறாரு. நம்ம ஊருக்கு போனோமோ எவ்வளோ தூக்கிட்டு போகிறோம்? ஞாபகம் 20 கிலோ போட்டு இன்னும் 20 கிலோ எக்ஸ்ட்ரா போட்டுக்குவோம். என்னடா பிரபு இது அப்படின்ட்டு. ஆனால் இதுதான் வந்து அவங்களோட நிலை. தே ஆர் டிட்டாச், மெட்டீரியல் டிட்டாச். அவங்க குடும்பத்தோடு வாழ்ந்திருந்தாலும் அவங்க அது வந்து சுத்தமாக வந்து டிட்டாச்னாக்கா வந்து அதனால் அவங்களுக்கு வந்து எந்த வகையான ஒரு பாதிப்பும் கிடையாது.
அப்போ வந்து அவர் வந்து வேலைக்கு சேரும்போது வந்து அவருக்கு வந்து சம்பளம் வந்து 25 ரூபா. அவர் கடைசியாக ரிட்டையர் ஆகும் பொழுது 450 ரூபாவும் அவரோட சம்பளம். அதுதான் அவ்வளோ ஃபேமிலியும் வந்து அவர் மேனேஜ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ மகாராஜோடைய வாழ்க்கையில் வந்து ராமநவமி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அவரோட வாழ்க்கையில். சரிங்களா? 74 ராமநவமிக்கு தான் வந்து வீட்டை விட்டு வெளியாகிறாரு. 75 ராமநவமிக்கு என்ன கிடைக்குது அவருக்கு? அடுத்த கட்டத்துக்கு வந்து அவர் போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அந்த இஸ்கான் இப்போ புவனேஸ்வர் லேண்டுக்கு வந்து அதே அந்த ராமநவமி மறு வருஷத்துக்கு தான் வந்து அவர் வந்து அங்கே மூவ் பண்ணுறாரு. ஸோ இது வந்து மகாராஜோடைய வாழ்க்கை. அவர் வந்து ஸோ அவருடைய பேர் பிரஜபந்து மாணிக். அவரே வந்து அந்த பேரை மாற்றி உங்களுக்கு தெரியும் என்ன பிரிச்சுக்கிட்டாரு கௌர் கோபாலனந்தா அப்படின்னு வந்து அவரே அந்த பேரை மாற்றிக்கிட்டு ஒரு சாதுவோட வேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வந்து அவருடைய ட்ராவலிங்கை வந்து அவர் வந்து அங்கே தொடங்குறாரு. அவர் வந்து ஸோ மகாராஜ் வந்து அவரே வந்து அவருடைய ஒரு உரையில் வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருனாக்கா, ஆரம்பத்தில் ஸ்ரீல பிரபுபாதர் வந்து அவர் சந்திக்கும் பொழுது ஸ்ரீல பிரபுபாதர் வந்து அவருக்கு வந்து புத்தகத்தை டிரான்ஸ்லேஷன் பண்ணுற வேலையை வந்து அவருக்கு வந்து கொடுக்குறாரு விருந்தாவனத்தில். அப்போது திருப்பி ஒரிசாவுக்கு வந்து ஒடியா பாஷையில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு அந்த வேலையை வந்து ஸ்ரீ பூர்ணிமா செய்யும் பொழுது அவர் என்ன பண்ணுவாராம், ஸ்ரீல பிரபுபாதருடைய ஒரு பொறுப்பட்டுக்கும் பூர்வாச்சாரியர்கள் எங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து ஆய்வு பண்ணுவாராம். அதனால தான் மகாராஜோடைய கிளாஸ் எப்பவுமே வந்து ரொம்ப இன்டெப்த்தாக இருக்கும். சும்மா மேலே படிச்சுட்டு வந்து இல்லை பிரபுபாதர் அவர் இதிலே சொல்கிறாரு, மை ரிவேட் ஃபியூச்சர் மாஸ்டர் நினைக்கிறேன் அந்த புத்தகம் ஞாபகம் சரியா. அதில் என்ன சொல்கிறாருனாக்கா, ஸ்ரீல பிரபுபாதர் ஒரு பொருளுடைய ஒரு சென்டென்ஸும் ஆழ்ந்த அர்த்தங்கள் வந்து எப்பொழுதுமே இருக்கும். அது புரிந்து கொள்றதுக்கே ஒரு ஆள் விளக்கணும்னு வந்து அவங்க சொல்கிறார் வந்து. ஸோ அவர் வந்து அவருடைய பேரையெல்லாம் மாற்றிக்கிட்டு கௌர கோபாலனந்தா, ஒரு பேக்கு, 2 கம்ச்சா, ஒரு லோட்டா, இந்த பாப்பா அது என்ன சுற்றிக்கிட்டே வருது எல்லாம் சுத்தா. சரி பரவாயில்ல. அப்போ எல்லாரும் தூக்கிட்டு வந்து அவர் அங்கே போகிறாரு. அங்கே போன உடனே வந்து அவர் வந்து ஒரு குருவை நாடி வந்து போகிறாரு. நான் முதலே சொல்லிட்டேன் குருனா எப்படி இருக்க வேண்டும் என்று. ஆனால் அந்த குருவை வந்து 3 முக்கியமான கண்டிஷன் வச்சுருக்கிறார். அந்த குரு எப்படி இருக்கணும்ன்ட்டு. முதல்ல ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுனா யாருன்னு தெரியணும். 2வது ஸ்ரீமத் பாகவதத்தை அடிப்படையாக கொண்டவனாக இருக்கணும். 3வது கிருஷ்ணர் பகவத்கீதை இதை சார்ந்து இருக்க வேண்டும். இன்னொன்று வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் என்று வந்து அந்த அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் யாரெல்லாம் இந்த தன்மைகளை வச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து அவருடைய குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று 45 வயசில் வீட்டிலேருந்து கிளம்புறாரு. பேஃபுட்னா ஸ்லீப்பரே போடலையாம். ஸ்லீப்பரே போடாமல் அவர் வந்து அங்கேருந்து வந்து அவர் கிளம்புறாரு. அங்கேருந்து கிளம்பி கூஜாங் என்ற ஒரு இடத்துல வந்து கொஞ்ச நாள் தங்கியிருக்கிறாரு. அப்போ அங்கே தங்கியிருக்கும் பொழுது வீட்டை விட்டு வந்து அவர் வெளியாகிட்டார். கூஜாங் வந்து அப்படின்னா அந்த குடும்பத்தை விட்டு வந்து அவர் வெளியாகிட்டார். அந்த கூஜாங்கில் வந்து அவர் தங்கியிருக்கும் பொழுது அவங்க மனைவி வந்து ஒரு நாள் பார்க்க வராங்க அவரை. மகாராஜோடைய மனைவி வசந்தி தேவி வந்து வராங்க. அவருடைய நண்பர், அவர் நண்பர் பேர் என்னது, சுபாஷ் என்னமோ ஒரு பேர். அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் மனைவி வராங்க. ஓ மாயா இஸ் கம்மிங், டூ நாட் என்டர் ஹியர் வந்து மாயா சொன்னதாக அந்த புக்கில் அப்படியே எழுதியிருக்காங்க. மாயா இஸ் கம்மிங், டூ நாட் ஆஸ்க் டு கம், டூ நாட் அலோவ் ஹர் என்னமோ அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, மயக்கம் போட்டு விடுகிறாங்க. இப்படிலாம் வந்து மகாராஜ் வந்து ஏன் அந்த கதையெல்லாம் சொல்கிறோன்னா, அவர் ஆரம்பத்துலேருந்தே டிட்டாச்ட். அவர் வந்து அவர் 7 பிள்ளைகள், அன்னைக்கு ஹலாதரம சந்தர்ப்பம் சொன்னார் என்கிட்ட. அவர் 7 பிள்ளைகள், அவர் குடும்பத்தை கல்யாணம் பண்ணி 7 வாட்டி தான் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க. 7 வாட்டி 7 குழந்தைகள் பிறந்துச்சுன்னு வந்து மகாராஜன் சொன்னதான் மகாராஜன் சொன்னார் நம்மகிட்ட. ஸோ அவ்வளோ ஒரு ரினான்ஸ்ட், அவருடைய சென்ஸ் கண்ட்ரோலோட வாழக்கூடிய மகாராஜ் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, வீட்டை விட்டு கிளம்புறாரு. அப்படியே வந்து அவர் வாழும் பொழுது அவருடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவருக்கு உதவி செய்வாங்க அந்த அவருடைய செலவுக்கு அதுக்கெல்லாம். ஏன்னா அவர் எல்லாத்தையுமே விட்டுட்டார். எதுவுமே அவருக்கு வந்து பேக்கப்னு ஒரு பிளான் இல்லை. 5-10 வச்சுக்கிட்டா போனார், எதுவுமே இல்லை பிரபு அவர்கிட்ட. கிருஷ்ணரை நம்பியே வந்து அவர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டே போகிறாரு. ஸ்ரீ கௌரவ மகர்ஷி வந்து புவனேஸ்வரில் வந்து அந்த இடத்துல தங்கியிருக்கும் பொழுது அவங்க கேட்குறாங்க, ஏன்னா அந்த இடம் அப்போ எப்படி இருந்துச்சுனாக்கா 1975 டாக்ஸி ரிக்ஷா கூட போவாதான், பகல்லே டாக்ஸி ரிக்ஷா கூட போவாதான், அவ்வளோ ஒரு காடாம் அந்த இடம். அங்கே டக்வாய்ட்ஸு எல்லாமே, டக்வாய்ட்ஸ்னால் திருடர்கள், விஷமான இந்த மிருகங்கள்லாம் வந்து நிறையா இருக்குமா அங்கே.
அங்கே வந்து அப்போ வந்து கேட்குறாங்க அவரை, நீங்கள் ஏன் மகாராஜ் இங்கே தங்கியிருக்கிறீங்க? மகாராஜ் சொல்கிறாரு, இது கிருஷ்ணர் எனக்கு கொடுத்த இடம், இதுதான் கிருஷ்ணருக்கு இன்பத்தை கொடுக்கும், இது என்னுடைய குருவுக்கு நான் செய்யக்கூடிய சேவை, நான் இங்கே தங்கி தான் ஆகணும்னு வந்து மகாராஜ் வந்து எனக்கு தங்குறாரு. இதுதான் அவருடைய நிலை. ஸோ அவர் வந்து குடும்பத்தில் இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவருக்கு வந்து அங்கே உதவி செய்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மா மட்டும் வந்து உதவி செய்கிறதுக்கு மறுக்கிறாங்க. ஏன்னா குடும்பத்தை வந்து நிராகரமாக விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கோவம். அவருடைய தம்பி கிருபா சிந்து என்ற ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து ரொம்ப மகாராஜ் வந்து உதவி செய்கிறார். கடைசியாக வந்து அவங்க 2 பேர் சந்திக்கும் போது மகாராஜ் சொல்கிறாரு, கிருபா சிந்து, தயவுசெய்து என் குடும்பத்தை கொஞ்சம் நீ பார்த்துக்கோ, என் குடும்பத்தை நீ பார்த்துக்கிட்டுனா உன் குடும்பத்தை கிருஷ்ணர் பார்த்துக்குவார். மகாராஜ் சொல்கிறார் வாதியார் தம்பிக்கிட்ட. அதோட வந்து அவர் என்ன பண்ணுறாரு, கிளம்புறாரு, அந்த இடத்த விட்டே கிளம்புறாரு. அவர் கிளம்பி 14 நாள் 14 டேஸில் வந்து அவங்க அம்மா வந்து காலமாகறாங்க. அவங்க ஏற்கனவே கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்கும்போது, ஆக்சுவலி வந்து இவர் கிளம்பாததுக்கு முன்னே அவங்க அம்மா சீக்காக இருக்காங்கன்னு வந்து ஒரு தகவல் வரும். இவர் வந்து இந்த பூஜாங்க இருக்கும் பொழுது அப்போ என்ன பண்ணுவார், அவங்க வாய்ஸ் விட்டு சொல்லுவார், நீ இப்போ எங்கள் அம்மாவை பார்த்துக்கோ, நான் அங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அவங்க அப்பயே சந்தேகம் வரும், நம்ம விட்டுட்டு போயிட்டா எப்படி. சுவாமி ராமானுஜர் வந்து திருக்கட்சி நம்பிகளுக்கு வந்து வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுவார். சாப்பிட கூப்பிட்ட உடனே அவங்க மனைவி என்ன பண்ணுவாங்க, திருக்கட்சி நம்பி வந்து பிராமணர் கிடையாது, அவருடைய சாப்பிட்ட அந்த இலையை வந்து அவர் சரியாக மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஏன் அந்த கதைக்குள்ள நம்ம போகணும், சரியாக மரியாதை கொடுக்க மாட்டாங்க திருக்கட்சி நம்பிகளுக்கு. அப்போ வந்து ராமானுஜர் சாப்பாடு கூப்பிட்றாரு வீட்டுக்கு. அவர் வந்து இந்த பக்கம் வெளியே அவரை தேடிக்கிட்டு அவர் இந்த பக்கம் வீட்டுக்குள்ள வருவார். மனைவி வந்து சாப்பாடு வந்து சரியாக பரிமாறலை, இது ராமானுஜருக்கு தெரியும். அப்படின்னா சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னு வந்து ஒய்ஃப் வந்து அனுப்பி விடுவார். அப்புறம் தான் வந்து அவர் வந்து சன்னியாசத்தை வந்து மேற்கொள்வார். இது நம்ம படிக்கலாம். அதே போல் இங்கேயும் வந்து கோல்கோவில் மகாராஜ் வந்து ஒய்ஃப் வந்து சொல்கிறாரு, இப்போ எங்கள் அம்மாவை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கேருந்து வந்து கிளம்புறாரு. அப்புறம் வந்து அங்கேருந்து அவர் கிளம்பி இப்போ இந்த கூஜாங்லேருந்து அவர் கிளம்பி வந்து கடாய்கிரிக்கு வந்து போக வேண்டும். அந்த கடாய்கிரிக்கும் கூஜாங்க்கும் நடுவில் இருக்கிறது தான் வந்து பஞ்சப்பள்ளி என்ற ஒரு இடம் என்று அங்கே குறிப்பு சொல்கிறாங்க. அவர் வந்து கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே போகிறதுனால அவர் கால்லலாம் வந்து ரொம்ப அதிகமான வெடிப்புகள், சூடேறி தேஞ்சி ரத்தம் வந்து, ஸ்லீப்பர் போட்டாலே இப்போலாம் வந்து கோவர்தனம் பறிக்கிறோம்னா இப்போ ஸ்லீப்பர் போடாத காலெலாம் போயிடுச்சு. இப்போல மணியாச்சும் ஸ்லீப்பர் போடாமல் இருப்பாங்க. அப்போல்லாம் ரொம்ப குறைவு, அதெல்லாம் அவ்வளோ ஒஸ்டே அவர் வந்து வீட்டு வெளியாமல் ஸ்லீப்பர் கூடலாம் வெளியே இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து காலெல்லாம் ரொம்ப அடிபட்டு அப்புறம் கடைசியாக வந்து அவருக்கு இடம் தெரியல, ஏன்னா வாக்கிங் ப்ரோ, இட்ஸ் ஜஸ்ட் வாக்கிங். அப்புறம் கேட்குறாரு, நான் எப்படி இந்த கடாயகிரிக்கு போக முடியும் என்று கேட்கும்பொழுது அவங்களுக்கு சொல்கிறாங்க, இது பாருங்கள் அங்கே லைட்டு தெரியுது, நேரம் நடந்து போனீங்கன்னா அங்கே கடாயகிரி வரும் என்று வந்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்து அது பிரகாரம் போகிறாரு. போனால் வந்து பெரிய ஒரு நதி நடுவில் வந்து வருது, ரிவர். அந்த ரிவரை இருட்டாயிருச்சு, அப்போ லாம்பெல்லாம் கிடையாது. அப்போ இருட்டில் வந்து இந்த நதியை க்ராஸ் பண்ணுறதுக்கு வந்து அவர் வந்து யோசித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகிறாரு. பார்த்தா அதோடைய ஆழம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த அவர் தான் தண்டா வச்சுருக்காரு, கையில் குத்தி பார்க்குறாரு. அப்போ ஆழம் அதிகமாக இருக்குது. என்ன பண்ணுறாரு, இப்போ நம்மளால் நீங்கள் தாண்ட முடியாது போல இருக்குது, சரி இங்கே உக்காந்துக்குவோம். இங்கேயே உட்காந்து என்ன பண்ணுறது, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சரி பரவாயில்ல, பகவானுடைய சித்தம், இங்கேயே உட்காந்து நீங்கள் ஜபம் பண்ணுவோம் என்று அவர் உட்கார்றாரு. அங்கேயே எந்த யோசிக்கவே இல்லை, அப்படியே உட்கார்றாரு. ஆகாயத்துலேருந்து ஒரு ஒளி சொல்லுது, நீ தேடி வந்த கிராமம் முன்னுக்கு தான் இருக்குது பஞ்சப்பள்ளி, நீ நேராக அங்கே போ. அப்படி யோசிக்கிறாரு. இந்த சவுண்டு நேராக போச்சு சொல்லிடுச்சு. இங்கே நதி ஆழமாக இருக்க, எப்படி கரண்டு போகிறது, ஆழமாக இருக்குது, இருட்டாக இருக்குது. உடனடியாக எங்கிருந்தோ ஒரு வந்து வராரு, வந்து அவர் கையை பிடிச்சி ஆழத்தை நாம் பார்த்து ஆழம் இல்லாத இடத்துலையா தாண்டி போயிட்டு அந்த ஆள் விட்டுட்டு அந்த ஆள் காணா போயிட்டாரு. யார் அந்த ஆள்? ஓகே, உங்களுக்கு புரிஞ்சா சரி. ஓகே, இதே மாதிரி அங்கே போயிட்டு அவர் வந்து ஒரு ஸ்கூலில் ஒரு பள்ளியில் வந்து போய் வசிக்கிறாரு. அங்கே வசிச்சுட்டு அங்கே இருக்கிற வந்து பணிவிடைகளாக செய்கிறாங்க. அப்புறம் அங்கேருந்து அவர் கிளம்பி ரிஷிகேஷ் ஹரித்வார் என்ற அந்த ஊருக்கு அங்கே போகிறாரு. அங்கே வந்து அந்த சிவானந்த ஆசிரமத்துக்கு வந்து ஏற்கனவே போனதுனால அவர் கொஞ்சம் அங்கே இன்ட்ரடக்ஷன் இருக்குது. அவர் அங்கே போகிறாரு. அங்கே போயிட்டு அவர் தேடி போன குரு வந்து அவர் கிடைக்கல. இவர் அவர்கிட்ட போய் கேட்கறத விட இவர் போய் அங்கே பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, எல்லாம் ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்போ அங்கே இருக்கவங்கலாம் வந்து இவர் மேலே கொஞ்சம் அதிருப்தி. அப்போ அங்கே ஒரு இன்சிடென்ட் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. என்னன்னாக்கா, அங்கே வந்து
அன்னாடிக்கும் வந்து சாதுக்கெலாம் வந்து ஒரு பெரிய பணக்கார சாப்பாடு போடுவாராம், லஞ்ச் ஒரு மீல் வந்து போடுவாராம். அப்போ அங்கே இருக்க சாதுலாம் வந்து என்ன பண்ணுவாங்களாம், லஞ்சு வாங்கிக்குவாங்களாம், நம்மள மாதிரி பேக்கும் பண்ணி வச்சுக்குவாங்களாம். இல்லை அந்த புக்கில் இருக்கிறது நான் அப்படியே சொல்கிறேன், நான் பொய் சொல்லலை. அதுக்குன்னு நினச்சிக்கிறது நம்ம பேக் பண்ணுறது பரவாயில்ல, அவங்களே பேக் பண்ணிக்கிறாங்க, நல்ல கணக்கில். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பேக் பண்ணி நெக்ஸ்ட் மீலுக்கு வந்து வச்சுக்குவாங்களாம். மகாராஜா வந்து ஆரம்பத்தில் அங்கே தான் போயிட்டு அங்கே அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து அப்படியே போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு நாள் வந்து சரியாக அவருடைய சாதனையை செய்ய முடியல. அப்போ சாதனை செய்ய முடியாதனால வந்து யோசிக்கிறார், இதுக்கு என்னடா காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிர்தத்திலேருந்து அந்திரியில் 6வது அத்தியாயம் 278வது ஸ்லோகத்திலேருந்து ஒரு ஸ்லோகம் அவருக்கு ஞாபகம் வருது. சொல்கிறாங்க, விசாயிரா அன்ன காயிலே மலினா ஹயமானா மலினா மனா ஹயலே நகை கிருஷ்ணேரே ஸ்மரணம். எப்போ ஒருவன் வந்து பௌதிக தரமான ஒருவன்கிட்ட இருந்து சாப்பாடை வாங்கி சாப்பிட்றானோ அவன் வந்து கிருஷ்ணரை பற்றி சரியாக சிந்திக்க முடியாது என்ற அந்த ஸ்லோகம் வந்து அவருக்கு வந்து அந்த டைம் ஞாபகம் வருது. அப்போ என்ன பண்ணுறாரு, இதுக்கு மேலே சொந்தமாக தான் நம்ம சமைச்சு சாப்பிடணுன்ட்டு என்ன பண்ணுறாரு, அப்படியே அங்கே கொஞ்ச நாள் வாழ்கிறாரு. இது நீங்கள் வந்து சித்தாமத்தின்னு பார்க்கலாம். கிருஷ்ணரை அடைய வேண்டும் என்றால் முதல் நம்ம என்ன பண்ணோம், வாயை கட்டுப்படுத்தணும். ஜீவேரலாய இத்தி ஊத்திட்டாய் சிஷ்ணோதர பாராயன கிருஷ்ணன் நகிப்பாய். புலன் கட்டுப்பாடு இல்லைன்னா கிருஷ்ணன் நகிப்பாய், கிருஷ்ணர் கிடைக்க மாட்டார். கவிராஜ் கோஸ்வாமி சொல்கிறாரு கிருஷ்ண சித்தாமத்தில். ஸோ அப்படியே கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு சரி எனக்கு ஹிமாலயா ரிஷிகேஷ்லாம் எனக்கு செட் ஆகலை, நான் கிளம்புறேன், ஐ வாண்ட் டு கோ டு கிருஷ்ணாஸ் லேண்ட். கிருஷ்ணாஸ் லேண்ட் எது, பிருந்தாவனத்துக்கு மகாராஜ் கிளம்புறார். அங்கேருந்து 1974 கௌர் கோபால் நண்டா அங்கே ரிஷிகேஷ்லேருந்து பிருந்தாவனத்துக்கு வந்து கிளம்புறார். அங்கே பிருந்தாவனத்துக்கு போன உடனே தான் அவர் வந்து ஸ்ரீல பிரபுபாதை சந்திக்கிறது, எப்படி அவர் சன்னியாசம் எடுக்கிறாரு, எப்படி அந்த புவனேஸ்வர் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறாரு, இதெல்லாம் வந்து அங்கே அதுக்கப்புறம் அந்த கதை வந்து வரும். இந்த கதையை வந்து நம்ம நாளைக்கு நம்ம சென்டரில் இந்த கதையை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நீங்கள் நேரம் இருந்துச்சா நீங்கள் வந்து அந்த மீதி கதையை நீங்கள் வந்து அங்கே கேட்கலாம். ரொம்ப நன்றி. ஸோ பாயிண்ட் என்னன்னாக்கா, கதையெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கும், எப்போவுமே எல்லா கதையும் இன்ஸ்பைரிங்காக தான் இருக்கும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த கதையை கேட்டால் அதான் பாயிண்ட்டு. கதை கேட்க எப்போ நல்லா இருக்கும் பிரபு, ஏன்னா பியோர் டிவோட்டியோட ஸ்டோரி, அது வந்து ஆல்வேஸ் இஸ் பியூரிஃபை. பட் நம்ம இது கேட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் அதுக்காக சொல்லிடாதீங்க பிரபு நீங்கள் சொல்லிட்டீங்க என் மனைவி பார்த்தா மாயான்னு சொல்ல போகிறேன்னா சொல்லிடாதீங்க. அப்போ எல்லாம் என்ன கம்பத்துக்கு அடிக்க வந்துடுவாங்க எல்லாரும், அப்படிலாம் செய்யாதீங்க. என்ன செய்யணும், நம்ம ஸ்ரீ பிரபுபாதர் நம்மளுக்கு என்ன சொல்லித்தரார், ஹரே கிருஷ்ணமா ஜபம் பண்ணணும், காத்தால எந்திரிக்கணும், பகவத்கீதை படிக்கணும், பாகவதம் படிக்கணும் என்ற இந்த கட்டளைகள் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம ப்ராக்டிஸை வந்து சரியாக செய்ய வேண்டும். அவங்க சொல்கிறாங்க, புவனேஸ்வர் அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நாளைக்கு ஒரு அத்தியாயம் பகவத்கீதை படிப்பாராம். ஏகாதசிக்கு சாப்பிடாம 18 அத்தியாயம் படிப்பாராம் ஒரு நாளில். அதுதான் அவங்களோட லெவல் ஆஃப் ஆஸ்டரிட்டி. அதனால தான் அவங்க வந்து அவ்வளோ கிருஷ்ணருக்கு பிரியமானவர்களாக இருந்து இருக்கிறாங்க. நீங்கள் வந்து எப்பொழுதுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, மெட்டீரியல் கோலும் ஸ்பிரிச்சுவல் லைஃபும் ஒரே ட்ராக்கில் ஓடாது. ஒன்று நீங்கள் விட்டு கொடுத்து தான் ஆகணும். இங்கே விட்டிங்கன்னா அங்கே போகலாம், அங்கே போனால் இங்கே போகலாம், ரெண்டையும் ஒன்றா நடத்தினோன்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ பிரபு ரொம்ப காரசாரமாக பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. நம்ம எப்போதும் சில பிரபுபாதருடைய கருணை இருக்கிறதுனால ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. முகம் கருதி வாச்சாலம் பங்கும் லங்க யதேகிரிம் யத் கிருபா தமஹா மந்திம் ஸ்ரீகுருலியந்தாரம். ஊமை கூட பேச முடியும், மொடவன் கூட நடக்க முடியும், குரு கருணை இருந்தால் இந்த ஸ்லோகம் சொல்லுது. ஸோ இங்கே என்னென்ன கடலைகள் வந்து உங்களுக்கு கிடைக்குதோ, உங்களுடைய பிரபு இங்கே என்ன சொல்கிறாரோ, குரு உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன் பிரகாரம் நீங்கள் உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை நீங்கள் வந்து நடத்திங்கனாக்கா நீங்கள் வந்து உயர்கதியை அல்லது பிரபுபாதர் சொன்ன அந்த வழியை வந்து நம்ம வந்து உணர முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம முக்கியமாக வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். கொஸ்டின்ஸ், கமெண்ட்ஸ்? ஓகே, கேள்விகள்? ஸோ குரு தான் ஞாபகம், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எப்பொழுதுமே வந்து வாழ்க்கையில் குரு ரொம்ப முக்கியம். அது குரு வந்து திக்ஷா குரு மட்டும் குரு கிடையாது, உங்களுடைய சிக்ஷா குருவும் அவங்க குரு தான். சிக்ஷானா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து உங்களுக்கு கைட் பண்ணுற டிவோட்டிஸ் அவங்களும் உங்களுடைய குரு தான். அவங்க என்ன சொல்கிறாங்க,
ஆன்மீக குரு என்ன சொல்கிறாரு, இதே பிரகாரம் நீங்கள் நடந்தால் தான் நீங்கள் ஆன்மீக பாதையிலே முன்னேற முடியும். இல்லைன்னா நீங்கள் வந்து குரு அவாக்யா, நாம ஜபத்தில் 10 அபராதங்களில் ஒரு அபராதம் குருவோடைய நாமத்துக்கு, குருவோடைய கட்டளைக்கு புறம்பாக நடந்துக்கிறது. அந்த மாதிரி நம்ம வந்து செய்யக்கூடாது. நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து குரு என்ன சொல்கிறார் என்ற அந்த சிந்தனை, குருவோடைய ஆசையை திருப்தி பண்ணுறது தான் நம்ம வந்து வாழ்க்கையை வந்து வாழ வேண்டும். ஏன்னா நம்ம வழிபாடு செய்கிறது வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். பிரபா சொல்கிறாரு, சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹெட். ஸோ அவர் நம்ம வழிபாடு செய்யணுன்னாக்கா நம்மளுக்கு வந்து என்ன வேணும், அதுக்கு தேவையான தகுதிகள் நம்ம வந்து வளர்த்துக்க வேண்டும். அது எப்படி வரும்னாக்கா ஸ்ரீல பிரபுபாதருடைய கருணையினால் மட்டும்தான், குருவடி கருணையினால் மட்டும்தான் வரும். ஆழ்வார மதன் சொல்கிறாரு, உயர்வரம் உடையவனவன், மயர்வர மதிநலம் அருளினவன், அயவர அமரர்கள் அதிபதியவனவன், துயரடு தொழுதுதன் சுடரடின் மனனின்னு சொல்கிறாரு. பகவான் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்காரு. ஞானத்தை கொடுப்பது வந்து பகவான் தான். மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் வந்து அவர் சொல்கிறார். ஸோ நல்லா சந்தோஷமாக கிருஷ்ணா கான்ஷியஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சென்டரில் வந்து நல்லா சர்வீஸ் பண்ணுங்கள். வாரத்தில் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் வந்து நம்ம அங்கே மீட் பண்ணுறோம். வந்து எங்கே என்னென்ன சர்வீஸ் தேவையோ செய்யுங்க. நீங்கள் இந்த சர்வீஸ் செய்கிறது யாருக்கு செய்கிறீங்க? கிருஷ்ணருக்கு செய்கிறீங்க, பிரபுபாதருக்கு செய்கிறீங்க. அந்த மைண்ட் செட்டில் நம்ம இருக்கணும் எப்பொழுதுமே. அப்போ எல்லாம் கரெக்டாக வரும். அவருக்கு செய்கிறேன் இவருக்கு செய்கிறேன்னாக்கா அது வந்து சரியாக வராது. நோ கொஸ்டின்ஸா?